இதுல முதலாவது கேள்வி வளமைய போல ஒரு வார கேள்வி. இதுல அணுக்கட்டமைப்பு தொடர்பாக செய்யப்பட்ட கண்டுபிடிப்புகளில் சரியானது என்று கேட்டு அணுக்கட்டமைப்பு. இதுல ஞாபகத்துல சில தகவல்களை வச்சிருப்பதன் மூலம் இந்த கேள்விக்கான விடை எடுத்துக் கொள்ளலாம். கதோட் குழாய் பரிசோதனை அணுவின் கட்டமைப்பு தொடர்பாக செய்யப்பட்ட கண்டுபிடிப்புகளில் சரியானது கதோட் கதிர் குழாய் பரிசோதனை என்று சொல்லியிருக்கு. கதோட் குழாய் பரிசோதனையை குரூக்ஸ் தான் செய்தவர். அது குரூக்ஸினுடைய என்று தெரிஞ்சால் சட்விக் என்ற கூட்டு பிழை. சரி, இதுல நீங்கள் தகவல்களை நோட் பண்ணி கொள்ளுங்க. உங்களுக்கு ஏற்கனவே ஞாபகம் இருந்தாலும் கதோட் குழாய் பரிசோதனை வாயுக்கள்கிட்ட மின்னிறக்கம் தொடர்பான கற்றல்ல குரூக்ஸ் தான் கதோட் கதிர் குழாய் பரிசோதனையை திட்டமிடுற குரூக்ஸ். இவர் ஜே தொம்சன் ஒரு ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறதால அதனுடைய பரிசோதனை அவதானங்களை அனலைஸ் பண்றது ஜே தொம்சன். மேற்கொண்டு பல பரிசோதனைகளை செய்து ஸ்டோனியால குறிப்பிடப்பட்ட மறையேற்றப்பட்ட துணிக்கை, ஏற்றம் பெற்ற துணிக்கை, சிறிய ஏற்றம் பெற்ற துணிக்கை இருக்கு என்று ஸ்டோனி சொன்ன. ஸ்டோனி தான் எலக்ட்ரான் என்ற சொல்லையும் அறிமுகம் செய்தது. சரிதானே? மிகச்சிறிய ஏற்றம் பெற்ற துணிக்கை இருக்கு, அதுக்கு பேர் எலக்ட்ரான் என்று சொன்னது ஸ்டோனி. அப்ப கதோட் குழாய் பரிசோதனையில ஏற்றம் உள்ள ஒரு துணிக்கை கண்டுபிடிக்கப்படுது. ஆகவே ஜே தொம்சன் எலக்ட்ரானை கண்டுபிடித்தார். ஜே தொம்சன் எலக்ட்ரானை கண்டுபிடித்தார். கதோட் குழாய் பரிசோதனை செய்தது குரூக்ஸ். எலக்ட்ரான் என்ற பெயரை அறிமுகம் செய்தது ஸ்டோனி. இந்த மூன்றிலையும் சில பேருக்கு குழப்பம் இருக்கும். எலக்ட்ரான் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு ஸ்டோனியால. எப்படி அணுவில துணி ஏற்றம் பெற்ற ஒரு துணிக்கை இருக்கு, அந்த துணிக்கைக்கு பேர் எலக்ட்ரான் சொல்லு. இதாலேயே ஸ்டோனி வேர்ல்ட் வைஸா பிரபல்யம் அடைஞ்சாருன்னு சொல்லி அவருடைய ஹிஸ்டரியில சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலப்பகுதியில ஸ்டோனி பிரபல்யம் அடைகிறதுக்கு இவருடைய இந்த ஒரு கருத்தும் காரணம். அந்த ஒரு ஏற்றம் பெற்ற துணிக்கிய கதோட் குழாய் பரிசோதனையில கண்டுபிடிச்ச பிறகு ஜே தொம்சன் சொல்றார் இதுதான் எலக்ட்ரான். அப்ப எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் ஜே தொம்சன். கதோட் குழாய் பரிசோதனை செய்தது குரூக்ஸ். எலக்ட்ரான் என்ற சொல்லி அறிமுகப்படுத்தியவர் ஸ்டோனி. அப்ப இதுல நீங்கள் ஞாபகத்தில் இருந்தால் இந்த கேள்விக்கு முடியெடுக்கலாம். அடுத்தது கதோட் கதிர் குழாய் பரிசோதனையில துளை கொண்ட கதோட்டை பயன்படுத்தி கதோட் கதிர்கள் செல்லுகின்ற பாதைக்கு எதிர் திசையில அவதானித்தது கோல்ஸ்டீன். சரிதானே? கோல்ஸ்டீன். அப்ப அது கோல்ஸ்டீன் கதிர்கள் என்று அழைக்கப்படுது. இந்த நேர்கதிர்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு, கோல்ஸ்டீன் கதிர்கள். நேர்கதிர்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு, கோல்ஸ்டீன் கதிர்கள். இது நுண் துளை கொண்ட தட்டுக்களால வெளியில வாரதால இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, கால்வாய் கதிர்கள். அப்ப கால்வாய் கதிர் பரிசோதனை அல்லது நேர்கதிர் பரிசோதனை அல்லது கோல்ஸ்டீன் கதிர் பரிசோதனை என்று சொல்லி இந்த மூன்று வகையாக நாங்கள் பேர் சொல்லிக் கொள்ளலாம். எல்லாம் ஒன்றுதான், கால்வாய் கதிர், துளைகளுக்குள்ளாக வாரதால். அப்ப இந்த நேர்கதிர் பரிசோதனையை செய்தது கோல்ஸ்டீன். இங்க ஜே தொம்சன் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே அதுவும் வெளிப்படையாக பிழை. மூன்றாவது கூட்டு சில அணுக்கருக்களில் ஏற்படும் கதிர் தொழிற்பாடு என்று சொல்லியிருக்கு. இந்த கதிர் தொழிற்பாட்டு பரிசோதனை அதுல இருந்து அல்பா பீட்டா கேமா கதிர்கள்ட்ட கண்டுபிடி. இந்த ரெண்டும் வளமையாக குழப்புற உண்டு. இந்த கதிர் தொழிற்பாடு முதல்ல யாரால கண்டுபிடிக்கப்பட்டன்னு சொன்னால் பெக்குரல்.
அவர் ஏதோ ஒரு ரேடியமோ ஏதோ ஒன்று நினைக்கிறேன்னா அந்த மூலகத்தை கார்பன் பேப்பர் ஒன்றில சுத்திட்டு அந்த டேபிளுக்கு வச்சிருக்க நைட் வந்து அங்க வந்து ஒளிர்வுகள் அவதானிக்கப்பட்டது. அது அதனுடைய வரலாறு சொல்லப்படுது. எங்களுக்கு அதை பற்றி எல்லாம் இப்ப தெரியாட்டாலும் கதிர் தொழிற்பாட்டை ஃபர்ஸ்ட் டைம் அடையாளப்படுத்தினது வந்து பெக்வெல். அதுக்கு பிறகு இந்த மேரி கியூரி அவை வந்து என்ன செய்யணும், கதிர் தொழிற்பாட்டு மூலகங்கள் சிலதை கண்டுபிடிக்கும். ஆனால் கதிர் தொழிற்பாட்டு பரிசோதனை மூலம் அல்பா பீட்டா கேமா கதிர்களை கண்டுபிடிச்சது ரதபோர்ட். அப்ப நீங்கள் ஒரு கதிர் தொழிற்பாட்டு மூலகத்தை ஈய குட்டி ஒன்றில வச்சு அங்க இருந்து வார கதிர்களை ஒரு மின்புலத்தை பிரயோகிச்சு விலகலுக்குள்ளாக்குற அந்த பரிசோதனை ரதபோர்ட்டினுடைய பரிசோதனை. சரிதான். அதுல திணிவு குறைஞ்சது நல்லா விலகலுக்குள்ளாகும், திணிவு கூடினது கொஞ்சம் விலகலுக்குள்ளாகும் சொல்லி நேரேற்றப்பட்ட தட்டால விலகலுக்கு உள்ளாக்கப்பட்ட கதிர் ஒத்தேற்றம் ஒன்று தள்ளும் என்பதால மறையேற்ற முடியதாக இருக்கணும். நேரேற்றப்பட்ட தட்டால விலகலுக்கு உள்ளாக்கப்படுற கதிர் நேரேற்ற முடியதாக இருக்கணும். திணிவு குறையும் போது விலகல் அதிகரிக்கும், திணிவு கூடும் போது விலகல் குறையும் என்பதை அடிப்படையாக கொண்டு அதுக்கு நிறைய ஈக்குவேஷன் எல்லாம் இருக்கு. ரதபோர்ட் இந்த கதிர்களுக்கு அல்பா பீட்டா கேமான்னு சொல்லி பேர். கதிர் தொழிற்பாட்டு பரிசோதனை என்றால் அது ரதபோர்ட் என்று வரும். இந்த இடத்துல தெளிவாக சொல்லப்பட்டது சில அணுக்கருக்களில் ஏற்படும் கதிர் தொழிற்பாடு. ஆகவே பெக்குரல் என்ற விடை பொருத்தமாக இருக்கு. முதலாவது கேள்விக்கு நாங்கள் மூன்றாவது விடையை தெரிவு செய்து கொள்ளலாம். ஆனாலும் நாலாவது அஞ்சாவதையும் பார்ப்போம். அல்பா சிதறல் பரிசோதனை என்று சொல்லியிருக்கு. அல்பா சிதறல் பரிசோதனை வந்து ரதபோர்ட்டின் மாணவர்களால் அதான் பொட்டகட்டு பரிசோதனைக்கு இன்னொரு பேர் தான் இந்த அல்பா சிதறல் பரிசோதனை. அல்பா கதிர்களால அடிக்கப்படுது. பொட்டகட்டு பரிசோதனையில அல்பா கதிர்களால மோதி அடிக்கப்படும் போது ஏற்படுகின்ற விலகை அடிப்படையாக கொண்டுதான் பரிசோதனையில கரு மாதிரிகள் வருது. அப்ப ரதபோர்ட்டின் மாணவர்கள் கைகர், மாஸ்டர் இவர்கள்லாம் இந்த அல்பா கதிர் பரிசோதனையை செய்கிறோம். ஆனா அந்த அவர்கள் புரோட்டோகால் அப்படின்னு ஒன்று இருக்கு. என்னென்றால் ஒருவருக்கு கீழே பதிவு செய்யப்பட்ட ஒருவருக்கு கீழே பரிசோதனைகள் அல்லது ஏதாவது ஒரு வெளியீடுகளை மேற்கொள்ளும் போது அதன் உரிமம் வந்து எங்க போகும்னு சொன்னால் அந்த பதிவு செய்யப்பட்டவருக்கு தான் போகும். அதனால அவற்றை வழிகாட்டலின் கீழ் தான் இந்த செயற்பாடு நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க. கைகர், மாஸ்டர் அல்பா சிதறல் பரிசோதனை செய்திருந்தாலும் அது ரதபோர்ட்டுக்கு கீழே செய்யப்பட்ட பரிசோதனை. அப்ப இதோட ரதபோர்ட்டை நாங்கள் தொடர்படுத்தலாம். ஆனா இதுல இருந்து பெற்ற அவதானங்கள் எல்லாம் பகுப்பாய்வு செய்து கரு மாதிரிகளை முன்வச்சது ரதபோர்ட். அப்ப இந்த பொட்டகட்டு பரிசோதனையும் யாரால் செய்யப்பட்டன்னு சொன்னால் கைகர், மாஸ்டர், ரதபோர்ட். அப்ப இங்க உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது குரூப்ஸ் என்று சொல்லி. அப்ப மிகவும் பொருத்தமற்ற ஒரு ஆளை பற்றி கழிச்சிருக்கு குரூப்ஸ். இலத்திரனின் ஏற்றம் அறிதல். இலத்திரன் ஏற்றம் வந்து எண்ணெய் துளி பரிசோதனை என்று சொல்றது. எண்ணெய் துளி பரிசோதனை இல்ல இப்ப சிலபஸ்ல இல்ல. எண்ணெய் துளி பரிசோதனை எங்களுக்கு விரிவாக இல்லை. ஆனால் இந்த பரிசோதனை மூலம் இலத்திரனுடைய ஏற்றம் அறியப்பட்டது என்றது எங்களுக்கு தேவையான ஒன்று. அது மிலிக்கன் என்று சொல்லப்படுறவரால ஒரு இலத்திரன் ஏற்றம் வந்து துணியப்பட்டது. அப்ப ஏற்கனவே ஜே தொம்சனால ஈக்கும் எம்முக்கும் இடையிலான விகிதம் அறியப்பட்டிருக்கு. சரிதான். ஈக்கும் எம்முக்குமான விகிதம் ஒன்றெல்லாம் அது பெரும்பாலும் அறியப்பட்டிருக்கு. இப்ப ஏற்றம் துணியப்படுது. அப்ப இதுல இருந்து திணிவு கணிக்கப்பட்டது. கனவேறிட்டு ஒரு கேள்வி இருக்கு. இலத்திரனுடைய ஈயோவரம் விகிதத்தை துணிஞ்சது ஜே தோம்சன். அதுல நாங்கள் தெளிவா இருக்கிறோம். ஏன் கதோட் கதிர்களுக்கு ஈயோவரம் விகிதம் ஒரு மாறிலி என்று குறிப்பிட்டு இது அடிப்படை துணிக்காக இருக்க வேணும் என்று சொல்லித்தான் இலத்திரனை அடிப்படை துணிக்காக அறிமுகப்படுத்துவது. அப்ப ஈயோவரம் விகிதம் வந்து ஜே தோம்சனால கண்டுபிடிக்கப்பட்டது. நாங்கள் எல்லாம் தெளிவாக இருக்கிறோம். ஏற்றம் வந்து மிலிக்கனால கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மூன்று தெரியா கணியத்துல ரெண்டுக்கு இடையிலான விகிதமும் தெரியும். இப்ப எங்களுக்கு ஏற்றம் தெரியும். அப்ப இலத்திரனுடைய துணிவு யாரால கண்டுபிடிக்கப்பட்டது அல்லது கணிக்கப்பட்டது என்ற கேள்வி எங்கள்கிட்ட பிரச்சனைக்குரியதாக இருக்கு. சரி, இதுல வந்து நாங்கள் தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னென்றால் இலத்திரண்ட திணிவு அறிதலுடன் தொடர்பட்டவர்கள் என்று சொல்லி கேள்வியை கேட்டால் நாங்கள் ஜே தோம்சனை கொடுக்க வேணும். ஏனென்றால் அவருடைய ஈயோவரம் விகிதம் பயன்படுத்தப்படுது. மிலிக்கனுடைய எண்ணெய் துளி பரிசோதனையில கண்டுபிடிக்கப்பட்ட இலத்திரண்ட ஏற்றம் பயன்படுத்தப்படுது.
ஒரு மூல் இலத்திரனை பயன்படுத்தினா ஒரு மூல் திணிவு வரும். ஒரு மூல் இலத்திரன். அப்ப இலத்திரண்டை திணிவை கணிப்பதற்கு பங்களிப்பு செய்தவர்கள் அல்லது கணித்தலுடன் தொடர்புடையவர்கள் அல்லது துணிவதற்கு பங்காற்றியவர்கள் ஏதாவது ஒன்று மாறி கேட்டால் நாங்கள் ஜே தோம்சனையும் மிலிக்கனையும் தெரிவு செய்ய வேண்டும். ஆனால் பாருங்க, ஏற்கனவே விகிதம் எனக்கு இப்ப தெரியும். அது யார் கண்டுபிடிக்கலோன்னு எனக்கு தெரியாது. எனக்கு இப்ப விகிதம் தெரியும். இப்ப இந்த ஈஏ எனக்கு தெரிஞ்சால் எம்ம நான் என்ன செய்யலாம்? ஈக்குவேஷன்ல பிரதியிட்டு காணலாம் தானே. ஆகவே இந்த இடத்துல நான் உங்களுக்கு சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், எங்களோட ரிசோர்ஸ் புக்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இலத்திரண்ட திணிவை கணித்தது என்ற ஒரு சொல்லு பயன்படுத்தி இருக்கிறோம். அதை ஒருத்தன் கண்டுபிடிக்கல. ஈயோவரம் விகிதம் கணிச்சது ஜே தோம்சன், ஏற்றம் கணிச்சது மிலிக்கன். இந்த ரெண்டையும் பயன்படுத்தி திணிவு கணிக்கப்பட்டிருக்கு. அதை கண்டுபிடிச்சன்னு சொல்லலாம், இதை கணித்தன்னு சொல்லலாம். அப்ப கணித ரீதியாக ஈக்குவேஷன்ல பிரதியிடப்பட்டு மிலிக்கனால இலத்திரண்ட திணிவு கணிக்கப்பட்டது அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஒரு ஆள் தான் இதுல தெரிவு செய்ய வேணும். இலத்திரண்ட திணிவோட சம்பந்தப்பட்டு நேரடியாக அறிஞ்சது யாருன்னு சொல்லி கேட்டால் ஒரு ஆளைத்தான் தெரிவு செய்ய வேணும்னு சொன்னால் அதை நாங்கள் மிலிக்கனுக்கு தான் கொடுக்க வேண்டிய வரும். அப்ப இரண்டால் மிலிக்கன் அந்த விகிதத்தையும் தன் ஏற்றத்தையும் பயன்படுத்தி இந்த சமன்பாட்டிலிருந்து கணிக்கிறார். உங்களுக்கு இலத்திரண்ட ஏற்றம் அறிதலோட சம்பந்தப்பட்டது மிலிக்கன். அதுல உங்களுக்கு பிரச்சனை இல்லை. முதலாவது கேள்வி, நீங்கள் ஜெனரல் கெமிஸ்ட்ரியோட சார்ந்த சில கண்டுபிடிப்புகள், கருத்துக்கள், அதுகளோட தொடர்பட்ட விஞ்ஞானிகள்கிட்ட பெயர்கள் என்று சொல்லி ஞாபகத்துல வச்சிருக்கத்தான் வேணும். ஒன்று செய்ய 2019 20 அவர்கள்ட்ட கருத்தை குறிப்பிட்டு அதோட சம்பந்தப்பட்ட ஆக்கண்ட பெயரை கேட்டு. அடுத்த கேள்வியை பாருங்க. குரோமியம் அணுவின் L1 ml சய1 எனும் சக்தி சொட்டன்களை கொண்ட இலத்திரங்களின் எண்ணிக்கை என்று கேட்டு. இதுல குரோமியம் 24, 1s2, 2s2, 2p6, 3s. சொல்லுங்க. போட்டுக்கணும். 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6, 4s1, 3d5. இது குரோமியத்தின் அசாதாரண இலத்திரன் நிலைமை. கேள்வி என்னன்னா, L1 M சய1 சொல்லியிருக்கேன். நீங்கள் பொதுவாக ஒரு இலத்திரனுக்கு 4 சக்தி சொட்டங்களை பற்றி கதைத்திருப்பீங்கள். பிரதான சக்தி சொட்டன் N, உபசக்தி சொட்டன் L, காந்த சக்தி சொட்டன் ML, கரங்கல் சக்தி சொட்டன் MS என்று படிச்சிருக்கீங்க. ஜெனரலா படிச்சிருக்கீங்க. இந்த மூன்றும் ஓபிட்டல் அமைப்பை விவரிக்கும். இது இலத்திரன் அமைப்பை விவரிக்கும். அப்ப N பிரதான சக்தி மட்டம், L உபசக்தி மட்டத்தை குறிக்கும். ML காந்த சக்தி மட்டம், MS கரங்கல் சக்தி மட்டம். இந்த 24 இலத்திரங்களுடைய குரோமியத்தில எத்தனை இலத்திரங்களுக்கு L ஒன்றாகவும் எத்தனை இலத்திரங்களுக்கு L ஒன்றாகவும் ML சய ஒன்றாகவும் இருக்கும் என்பதுதான் இந்த கேள்வி. 2020 ஒரு MCக்கு கேள்விதான் இது. கொஞ்சம் முடிவு பண்ணப்பட்டிருக்கின்ற நினைக்கிறேன். அதான் கேள்வி. இந்த இலத்திரன்கள்ல 24 இலத்திரங்கள்ல எத்தனை இலத்திரன்களுக்கு L1 இருக்கு? L1 என்ற ஒரு பெருமானத்தை எடுக்குது, ML சய1 என்ற பெருமானத்தை எடுக்குது என்பதுதான் இதுல கேள்வி. கவனிங்க, இந்த L என்பது உபசக்தி மட்டத்தின் வடிவத்தை சுட்டி காட்டும். இந்த எல்லுக்கு 0 என்ற ஒரு எண்பெருமானம் அமைஞ்சால் அது கோள வடிவம், அதாவது உபசக்தி மட்டத்தை டினோட் பண்ணும். L 1 என்றால் அது டம்பல் ஷேப், P உபசக்தி மட்டத்தை காட்டும். L 10 என்றால் அதன் வடிவங்கள் கொஞ்சம் சிக்கல் தன்மையானவை, D உபசக்தி மட்டத்தை காட்டும். வெப்சைட்ல அடிச்சு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டிசைன்ல வரும். இப்படி ஒரு டிசைன்ல வரும். நல்ல நிறைய சிக்கல் தன்மையாக இருக்கு. எங்க சிலபஸ்ல எஸ்ஸும் பியும் தெரிஞ்சிருந்தால் போதுமானது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப L 2 இருந்தால் D.
அப்ப எல் ஒன்று என்பது எங்க இருக்கிற இலத்திரனோட சம்பந்தப்பட்டன்னு சொன்னால் உபசக்தி மட்டம் பியில இருக்கிற இலத்திரனோட சம்பந்தப்பட்டது. உபசக்தி மட்டம் பியில இருக்கிற இலத்திரன்களுக்கு இலத்திரன் 4 சக்தி சொட்டன்களும் எழுதினீங்க என்றால் அங்கே எல் வந்து உண்டாக இருக்கு. ஆகவே இதுல 6 இலத்திரன் இருக்கு. இந்த 6 இலத்திரன்களுக்கும் இந்த 2p6 என்று சொல்லப்படுற 6 இலத்திரன்களுக்கும் எல் வந்து உண்டாக இருக்கு. அப்ப இதுல 6 இலத்திரன், இதுல இருக்கிற 6 இலத்திரன்களுக்கும் எல் வந்து உண்டாக இருக்கு. சரி, இதுல இருக்கிற 6 இலத்திரன்களுக்கும் எல் உண்டாக இருக்கு. அப்ப எல் ஒன்று என்ற சக்தி சொட்டெண்ணை உடைய இலத்திரன்கிட்ட மொத்த எண்ணிக்கை 12 அப்படின்னு வரவும். சரியா, எல் ஒன்று என்று சொல்லப்படுகின்ற இலத்திரங்கள் எண்ணிக்கை, இதுல எல் ஒன்றாக வரக்கூடிய இலத்திரங்கள் எண்ணிக்கை 12. இந்த 2p இருக்கிற 6 இலத்திரன்களுக்கும் எல் ஒன்று தான், 3p இருக்கிற 6 இலத்திரன்களுக்கும் எல் ஒன்று தான். இது முதலாவது சந்தை. அடுத்தது கேட்டிருக்கிறோம் எம் சொல்லிக்கிறோம் சய ஒன்று. அப்ப உங்களுக்கு தெரியும் எம்எல் வந்து எல்லோட தொடர்பட்ட ஒரு கணி. -L தொடக்கம் 0 உள்ளடக்கி +L வரை எம்எல்லுக்கு பெருமானம் எடுக்கும். அதாவது சக்தி சொட்டன் கணித கோவதானே குறிச்சு காட்டு. அப்ப எஸ் சக்தி மட்டத்திலே இருக்கிற எந்த ஒரு இலத்திரனுக்கும் எம்எல் சய ஒன்று வராது. ஏன்? எஸ் சக்தி மட்டத்தில் எல் வந்து 0, எஸ் சக்தி மட்டத்தில் எல் 0. அப்ப எந்த ஒரு இலத்திரனும் எம்எல்ஐ -1 ஆக கொண்டிருக்காது. எஸ் சக்தி மட்டத்தில் இருக்கிற எந்த ஒரு இலத்திரனுக்கும் எம்எல் -1 வராது. அப்ப யாருக்கு சாத்தியம் சொன்னால் P வரும். இதுல -1 0 +1. அப்ப 2p6 என்ற 6 இலத்திரங்கள்ல 2 இலத்திரன்களுக்கு, இந்த 2 இலத்திரன்களுக்கும் எம்எல் வந்து சய 2 வரும். அப்ப இதுல 2 இலத்திரன் வரும். இதுல இருக்கிற 2 இலத்திரன்களுக்கும் எம்எல் சய 1 வரும். ஆனா D5ல 5 இலத்திரங்கள் இருக்கு, அசாதாரண இலத்திரங்கள். இப்ப -2 -1 0 +1 +2. அப்ப இதுல ஒரு இலத்திரனுக்கு ml -1 வரும். ஆகவே இந்த ml -1 ஆக உடைய இலத்திரங்கள் எண்ணிக்கை 5 இருக்க வேண்டும். 5 இருக்க வேண்டும். இதுல நீங்கள் சில நேரத்துல பிராக்டிஸுக்கு சில நேரத்துல கேள்விகள் பார்த்திருக்கலாம். கேள்வி சில நேரத்துல என்ன செய்யணும்னா கொண்டு குழப்பி விட்டுடும். இப்படி ஆன்சரை வச்சோட நான் இதுல விட சொல்றேன். MCQ ஆன்சர் வந்து எல் ஒன்று எம்எல் சய 1 ஆக உள்ள இலத்திரங்களின் எண்ணிக்கை என்று கேள்வி கேட்கப்பட்டிருக்கலாம் சில நேரத்தில். இங்க 2 விடை தரப்பட்டிருக்காலும் நாங்கள் அங்க போயிட்டோம். 2020 தனியா இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற இலத்திரன் எண்ணிக்கையும் இந்த இதுல இருக்கிற இலத்திரன் எண்ணிக்கையும் கேட்கப்பட்டிருக்கு 2020. இப்ப இந்த ரெண்டையுமே நாங்கள் குறித்த ஒரு இலத்திரண்ட சக்தி சொட்டனாக எடுத்துக்கொண்டால் எது எல் ஒன்றாகவும் எம்எல் சய ஒன்றாகவும் இருக்கு. இந்த கேள்வியை பாருங்க. குரோமியம் அணுவில் எல் சமன் 1 எம் சமன் சய 1 எனும் சக்தி சொட்டன்களை கொண்ட இலத்திரங்களின் எண்ணிக்கை என்று கேட்டிருக்கு. ஆனா முறையை என்று உடைச்சு கேட்டிருக்கிறதால 12க்கு 5 என்ற ஒரு விடையை நான் தெரிவு செய்து கொள்றேன். இல்ல விடையில ஒரு பெருமானம் மட்டும்தான் குறிப்பிடப்பட்டிருக்கு என்று சொன்னால் நாங்கள் சில நேரத்தில் அந்த கோணத்திலையும் யோசிக்க வேண்டி வரும். எல் வந்து 2ஆகவும் எல் 1ஆகவும் எம்எல் சய 1 அநேகமான எக்ஸாம் பேப்பர்ல அப்படி கேள்விகள் எல்லாம் இருக்கு. எம்எல் சய 1ஆகவும் இருக்கிற இலத்திரங்கள் எண்ணிக்கை என்று நீங்கள் பார்க்க வேண்டி வரும். அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல் 1 வரணும் வேண்டாம். பியில இருக்கிற இலத்திரன் இதுல 2 இலத்திரனுக்கு எல் 1ஆகவும் எம்எல் சய 1ஆகவும் இருக்கும். இதுல இருக்கிற 2 இலத்திரனுக்கு எல் 1ஆகவும் எம்எல் சய 1ஆகவும் இருக்கும். ஆகவே 4 இலத்திரன்கள் வரும். இந்த இலத்திரன் வராது. இதுக்கு எம்எல் சய 1, ஆனா எல் வந்து 2. அப்ப அவர் வர மாட்டார். அப்ப ஒரு விட 4 வரும். அந்த கோணத்துல இந்த கேள்வி கேட்கப்பட்டிருந்தார். எல் வந்து 1ஆகவும் எம்எல் சய 1ஆகவும் இருக்கிற இலத்திரங்கள் எண்ணிக்கைன்னு கேட்டிருந்தார். ஒரே விட 4. அப்ப இங்க வந்து இது அந்த 2020 MCQவோட ரிலேட்டடா இருக்கிறதால தனித்தனியா செப்பரேட்டட் ஆக்கி இருக்கிறோம். அதால முறையை என்று கேட்டிருக்கோம். அப்ப எல் 1ஆக இருக்கிறது எத்தனை இலத்திரன், எம்எல் சய 1ஆக இருக்கிறது எத்தனை இலத்திரன் சொல்லி. அப்ப 12
5 என்று வர வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அடுத்த கேள்வி, அது ஓப்பன்லாம் போட்டிருக்கேன். அதுக்கு என்ன பிரிண்ட் மிஸ்டேக்காக தான் இருக்குமோ தெரியல. அதுல எனக்கு தெரியல. நான் வேற வேற விட இதுல தெரிவு செய்யக்கூடிய மாதிரி இல்லை. 12 ஒரு விட 5ஆவதுல இருக்கு. ஆனா அது வந்து எம்எல்க்கு சயவுண்டுன்றது 12 சாத்தியப்படவே மாட்டுதான். மொத்த 24 இலத்திரங்கள்ல அது எந்திரிக்கும் சாத்தியப்படாது. சில நேரத்துல டைப் பண்ணி இடத்துல தவறு நடந்தது எனக்கு தெரியல. இதுல ஆன்சர் இல்லை. அவை ஏதோ ஒரு ஆன்சர் கொடுத்திருந்தவன் சரிதானே. அது எனக்கு அது உடன்பாடு இல்லை. எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரமாணம் வருது. உங்களுக்கு என்ன வந்து 12 5 வருதோ? அதுல கிளியரா இருக்கிறீங்களா? அப்ப ஓகே. அந்த கேள்வி நம்ம ஒரு மாதிரி தானே. அப்ப 20ஆம் ஆண்டு கேள்வின்ற மாதிரி. அப்ப அந்த கேள்வியும் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அங்க கேள்விக்கு என்ன மாதிரி விட எடுத்தோமோ அதே விடிய நாங்கள் இங்கே எடுத்துட்டோம்னா ஆன்சர் பற்றி நாங்கள் யோசிக்க தேவையில்லை. உண்மையிலே நான் உங்களுக்கு முதலே சொன்ன மாதிரி ஒரு பேப்பரை டெலிவரி பண்றதுன்றது மிகவும் ஒரு கடினமான ஒரு காரியம். இதுல ஒரு 10 பேர் கொண்ட டீம் ஒர்க் பண்ணினா கூட சரியான ப்ரூவோட வெளியில வாரதுன்றது அவ்வளவு சாத்தியம் இல்லை. இப்படி ஒரு அசாதாரண சூழ்நிலையில தனி ஒரு நபர் அல்லது ஒரு சிலர் சேர்ந்து எடுக்க மிக கஷ்டம். நாங்கள் அந்த இடத்துல இதை குறைகளை பார்க்கறது அல்ல. இதுல நாங்கள் தான் என்ன செய்யணும் என்றால் சில அட்ஜஸ்ட்மெண்ட்டை செய்யணும். மற்றது கேள்வி எடுத்தால்ட வியூ வந்து ஒரு மாதிரி இருக்கும். டைப் பண்ணிக்க வேறு ஒரு வியூல போயிடும். அதுவும் ஒரு தவறுகள் இருக்கலாம். நான் நினைக்கல. நான் சில குரூப்ல இந்த இதோட கரெக்ஷன் செய்கிறவே. ஆனா ஒரு கரெக்ஷனையும் காணேன் இன்னும் இது வரைக்கும். சரி, ஓகே. அதுல சிக்கல் வந்தா பார்ப்போம். என்ன சில இதுல நான் சொல்றதும் பிள்ளையா இருக்கும். ஓகே, இந்திய அறிவு கட்டின அளவுக்கு இது 12 5 தான் வரும். சரி, அடுத்த பாருங்க. 3வது கேள்வி, எம் ஆனது ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள 2ஆம் ஆவர்த்தன மூலகமாகும் என்று சொல்லியிருக்கு. எம் ஆனது ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள 2ஆம் ஆவர்த்தன மூலகமாகும். இது முனைவற்ற MCl4 என்னும் பங்கீட்டு வலுச்சேர்வையை உருவாக்கும். ஆயின் எம் காணப்படும் கூட்டம் என்று கேட்டு 2 விஷயம் இதுல நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டி இருக்கு. ஒன்று, முனைவற்றது என்பதை கருத்துல கொள்ள வேண்டும். மற்றது 4 குளோரின் வந்து 4 இருக்கு. முதலாவது விடைய பாருங்க. முதலாவது விடையில கூட்டம் 10 என்று சொல்லி இருக்கு. சரி, கூட்டம் 10 இருந்தால் அது வந்து MCl2 என்ற ஒரு பங்கீட்டு வலுப்பிணைப்பை தான் தோற்றுவிக்க வேணும். MCl2 என்று சொல்லப்படுகின்ற ஒரு பங்கீட்டு வலுப்பிணைப்பு தோற்றுவிக்க வேணும். MCl2க்கு எக்ஸாம்பிளாக பெர்லியம் குளோரைட் எடுத்தோம்னு சொன்னால் அப்படித்தான் சொல்லியிருக்கு. பங்கீட்டு வலுச்சேர்வு தான் சொல்லியிருக்கு. பங்கீட்டு வலுச்சேர்வு அப்படி என்றால் பெர்லியம் குளோரைட் தான். மெக்னீசியம் குளோரைட்டாகவும் இருக்கிறார். பெர்லியம் குளோரைட் தான் கூட்டம் 2 பங்கீட்டு வலுச்சேர்வு. இவர் வந்து நேர்கோட்டு வடிவம் என்று சொல்லி நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளலாம். பெர்லியம் குளோரைட்டுக்கு முனைவாக்கம் இல்லை, முனைவற்ற மூலக்கூறாக இருக்கு. மற்றது இது இலத்திரன் பற்றாக்குறையுடைய சேர்வையாக இருக்கிறதால பெர்லியம் குளோரைட் வந்து பல்பகுதியாக்கத்துக்கு உட்பட்டு இருக்கு. பெர்லியம் குளோரைட் வந்து பல்பகுதியாக்கத்துக்கு உட்பட்டு காணப்படும். அப்ப இதுல 2ஆம் கூட்டமாக இருந்தால் இது நேர்கோடு முனைவற்றதாக இருக்கணும். அது அப்ப பொருத்தப்பாடு இல்லை. 2வது விட வந்து கூட்டம் 8 என்று சொல்லப்பட்டிருக்கு. கூட்டம் 8 என்ற ஒரு விடையும் இருக்கு, கூட்டம் 17 என்ற ஒரு விடையும் இருக்கிறதால இதை 8 என்பது 18 என்பதை தவறாக எடுக்கிறார் நாங்கள். ஏனென்றால் அவர்கள் அந்த இடத்திலேயே 17ஆம் கூட்டம் 14ஆம் கூட்டம் என்று தெளிவாக இருக்கிறது. அப்ப இது 8 என்பது 8ஆம் கூட்டத்தை குறிக்கும். 8ஆம் கூட்டம் எங்க வரப்போகுதுன்னா அப்ப டி தொகுப்பு மூலகத்துக்குள்ள 8ஆம் கூட்டம் வரப்போகுது. சரியா? மேங்கனீஸ் வந்து 7ஆம் கூட்டம், இரும்பு வந்து 8ஆம் கூட்டமாக இருக்கு. அப்ப இரும்பு தோற்றுவிக்கக்கூடிய வலுவளவுகள் ஒன்று 2+ மற்றது 3+.
மற்றது FeCl2 இருக்கலாம், FeCl3 இருக்கலாம், அயன் குளோரைட்டுகள். ஆகவே பங்கீட்டுவலு குளோரைட் என்ற கேட்டகரிக்குள்ள நாங்கள் இதை யோசிக்கணும் என்ற ஒரு அவசியம் எங்களுக்கு இல்லை. அப்ப 2வது விடையும் நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம். 8 என்பது பொருத்தப்பாடற்றது. 2வது விடையில கூட்டம் 8ஆக இது இருக்கும் என்பதும் பொருத்தப்பாடற்றது. 3வது விடை வந்து 6ஆம் கூட்டம் என்று சொல்லியிருக்கிறோம். 6ஆம் கூட்டம் என்றால் அப்ப குரோமியம். குரோமியத்தின் குளோரைட்டும் CrCl3 தான் உறுதியான குளோரைட். இல்ல CrCl4 என்ற குளோரைட்டே அவ்வளவு நாங்கள் உறுதியாக எடுத்துக்கொள்ளாது. இதுக்கு வேணுமெண்டா CrCl6 3- என்று சொல்லப்படுற ஒரு சிக்கல் தேர்வு இருக்கு. சிக்கல் அண்ணே இருக்கு. ஆகவே கூட்டம் 16 பொருத்தப்பாடற்றது. மற்றதாவது அயன் குளோரைட் நீங்கள் பார்த்தோன்னு அப்படி எடுக்கலாம். 17ஆம் கூட்டம் என்று சொன்னால் 17ஆம் கூட்டம் என்று சொன்னால் அதுக்கு எந்த பக்கத்தால யோசிச்சாலும் குளோரைட் வர போறது இல்லை. ICl4 என்று வருதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. சரி, ICl4 என்று சந்தோஷமா எழுதி கொள்ளுங்க. F-ஓட வர போறது இல்ல, Cl-ஓட வர போறது இல்ல, Br-ஓடையும் BrCl4 என்று வர்றது உறுதி இல்லை. சரி, ICl4 இதுக்கு வச்சுக்கொண்டால் அயடின் மையான், அப்ப 4 குளோரின் அணுக்கள் இருக்கு. 4 குளோரின் அணு இருக்கு. வலுவள ஓட்டில 7 இலத்திரன் இருக்கு. 4 பங்கிட்டு. ஆகவே இவருக்கு என்ன செய்யும்னு சொன்னால் ஒரு சோடியும் ஒரு தனி இலத்திரனும் காணப்படும் வலுவள ஓட்டில. இது நான்முகியாக இருக்குமோ சாத்தியப்படுத்தும். அப்ப நான்முகியும் இல்லை. இது வந்து முனைவுடையதாக கட்டாயம் காணப்படும். முனைவாக்கு மற்றதாகவும் இருக்காது. உங்களுக்கு MCl4 எனும் முனைவற்ற பங்கிட்டு வெளிச்சேர்வு என்று அவை நான்முகி என்று சொல்லையில முனைவற்றது என்று சொல்லி இருக்கிறோம். அப்ப 17ஆம் கூட்டத்தின் எந்த ஒரு மூலகத்துக்கும் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் பொருந்தாது. இது நாங்கள் கேள்வியை பார்த்தோன்னே வெளியெடுக்கலாம். அதுல எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு விளங்கணும் என்ற காண்டி சொல்றேன். இப்படி நீங்க அனலைஸ் பண்ணி கொண்டுதான் இந்த விடையை அணுகவும். ஆகவே 5வது விடை சொல்லப்பட்டிருக்கு 14ஆம் கூட்டம். 14ஆம் கூட்டம் என்பது கார்பன், சிலிக்கன், ஜெர்மானியம். CCl4 இருக்குது, SiCl4 இருக்குது, GeCl4 இருக்கு, SnCl4 இருக்கு, PbCl4 இருக்கு. இதுல இவை வந்து தூய பங்கிட்டு பிணைப்புகளாக இருக்கு. இங்கால ஈரியல்பு தன்மை இருக்கிறதால இவை அயனியல்பை பெறலாம். SnCl4, PbCl4 எல்லாம் அயன் குளோரைட். இதுல கார்பன் குளோரைட், SiCl4, ஜெர்மானியம் குளோரைட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவை நான்முகியாக இருக்கு. நான்முகி என்பதால சமச்சீர் தன்மை காணப்படும். மற்றது எல்லாம் குளோரின் அணுக்கள். அப்போ மின்னெதிர்த்தன்மை வேறுபாடு இது இருமுனைவு திருப்புத்திறன் 0. இருமுனைவு திருப்புத்திறன் 0. அப்ப முனைவாக்கமற்ற மூலக்கூறாக இது காணப்படும். இதுல நீர்ப்பகுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னால் CCl4 மட்டும்தான் நீர்ப்பகுப்பு அடையாது. அதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோ. நீர்ப்பகுப்பு அடையாது. ஏனைய குளோரைடுகள் 14ஆம் கூட்டத்தின் ஏனைய குளோரைடுகளுக்கு நீர்ப்பகுப்பு இருக்கு. அப்ப இதுல CCl4 ஒரு பங்கீட்டு வலு பிணைப்பு, பிணைப்பை உடைக்க இல்லாது. நீரால இந்த பிணைப்பு உடைக்க இல்லாது. சரி, அப்ப உங்களுக்கு இதுல பொதுவா பார்த்தோன்னே நீங்கள் யோசிப்பீர்கள் 14ஆம் கூட்டத்தின் குளோரைடுகளுக்கு தான் இது சாத்தியம்னு சொல்லி. அப்ப இது குழப்பம் இருக்காது. நீங்க எடுத்துக்கொள்ளலாம். 3வது கூட வந்து 14ஆம் கூட்டம். ஓம் என்னண்டா பழைய சிலபஸ்ல நாங்கள் அப்படித்தான் படிப்பிச்சிருக்கிறோம். நீங்கள் 2011ஆம் ஆண்டு சிலபஸ்ல பாத்தீங்கன்னா CrCl4- என்று சொல்லித்தான் குரோமியம் 3+க்கும் சரிந்த HCl-க்குமான சிக்கல்ட சூத்திரம் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இப்ப வந்து அவர்கள் 6 இணைப்புகளை பயன்படுத்த சொல்லி இருக்கிறோம். மற்றது 6 இணைப்புகள் தான் பயன்படுத்தப்பட்டு ரிசோர்ஸ் புக்ல ஸ்ட்ரக்சர் போடப்பட்டிருக்கு. ஆகவே நாங்கள் இதை தவிர்த்துக் கொள்வதால் பொருத்தப்பாடாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நீங்க ரிசோர்ஸ் புக் தான் இதுல எவிடன்ஸ். நான் வெளியில போய் கதைக்க விரும்பல. சில கேள்விகளுக்கு விட தேவையில்லாது. சில கேள்விகள் சில காலப்பகுதியில சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி செய்து கொண்டு போகணும். அடுத்த சிலபஸ் அப்டேட்ல இல்ல CL6 இல்ல 4 தான்டா நாங்கள் திருப்பியும் அப்படி 400 படிப்போம். இதுல உள்ள பிரச்சனை தானே. பழைய சிலபஸ் எல்லாம் CrCl4- இருக்கு.
குரோமியத்துக்கு தான் CrCl6 3- மாத்தி இருக்கணும். ஆனா இப்பவும் FeCl4- தான் இருக்கு. இதை பேர் 6 மாத்தாதுங்க. இது சரி. MnCl4 2-, மற்றது SaturnCl4 2-, மற்றது COCl4 2-, இதெல்லாம் இருக்கு. சரியா? குரோமியத்தின் மட்டும் 6 மாத்தி இருக்கலாம். சரி, நீங்க அதை இருக்க செக் பண்ணீங்கன்னா சரி, ரிசோர்ஸ் புக்ல தான் இருக்கு. பழைய சிலபஸ் இப்படித்தான் இருக்கு. சரியா? விளங்கல? இது எந்த அப்டேட் பாக்குறீங்க நீங்க? ஒரு சிலபஸ் அப்டேட் ஆகி 2-3 கைட் வந்துட்டு அதுக்கிடையிலே ரெண்டு கைட் நினைக்கிறேன் 2 தரம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. புது சிலபஸ் வந்து 2 தரம் அப்டேட் பண்ணப்பட்டிருக்கு. எதுக்கு நான் ஒரு ரீசெக் பண்றேன். எனக்கு அப்படி தெரியல. இப்பதான் படிப்பு செஞ்சாகும். நான் உங்களுக்கு சொல்றேன் பிரச்சனை. 6 தான் நாங்கள் இப்ப அநேகமா பாவிக்கிறோம். 4 தவிர்த்து கொள்ளதான் சொல்லி இருக்காங்க. அதுல CrCl6 தான் பயன்படுத்தப்படும். இடையில 2017 சிலபஸ் அப்டேட் பண்ணிட்டு இன்னொரு திருப்பி ஒரு கைட் வந்தது. இப்ப இருக்கிற கைட்ல எனக்கு இந்த CL6 பார்த்த ஞாபகமா தான் இருக்கு. நான் உங்களுக்கு செக் பண்ணிட்டு சொல்றேன். அதுல என்ன இருக்கு? அப்டேட் தான். அப்டேட் தெரிஞ்சவன் அதுக்கேற்ற மாதிரி போகும். இல்லைன்னா அது அடுத்தது உங்களுக்கு நான் பார்த்த ரிசோர்ஸின் இதுல எனக்கு 6 தெரிஞ்சாலும் நான் உங்களுக்கு 6 சொல்லியிருக்கேன். நான் கன்ஃபார்ம் பண்றேன். ஒரு அவசரம் இல்லை. சரியான எனக்கு அப்படி கூட அந்த ரிசோர்ஸின் இதையும் இருக்கா, அந்த ஃப்ரண்ட் சைட்டையும் போட்டோ எடுத்து போட்டுட்டு அந்த பேஜையும் போடுங்க இருக்கா. அது 2 தரம் அப்டேட் பண்ணிருக்கு. புது சிலபஸ் வந்து 2 கைட் வந்தது. சரி, அடுத்த கட்டமைப்பு பாருங்க. ஆர்கானிக் பீரியடு. இது 2019 ஒரு ஓப்பனாக கொடுக்கப்பட்டிருக்கு. 2020 அதே பிரச்சனை வந்து இருக்குது. ஆனால் விடைகள் இருக்கிற மாதிரி தான் எங்களுடைய அறிவு கட்டினபடி தோன்றும். சரி, இதுல பேரீடு என்பது வந்து IUPAC விதிமுறைகளுக்கு அமைய முன்மொழியப்படுகின்ற ஒரு பேர். ஆகவே இங்க வந்து நாங்கள் என்ன செய்யலாதுன்னு சொன்னால் எங்களோட தனிப்பட்ட கருத்தை முன்வைக்க இயலாது. விதியை அந்த இடத்துல பிரயோகிக்க அந்த இடத்துல இருக்கிற சில விடைகள் அந்த விதிக்கு ஒபே பண்ணாது. அப்ப அதை நாங்கள் தவிர்த்து கொண்டாலே விடைக்கு பேர் வரும், இந்த கட்டமைப்புக்கு பேர் வரும். அப்ப முதலாவது விஷயம் பிரதான தொழிற்படு கூட்டத்தை இனங்காண வேணும் என்பது முதலாவது விஷயம். சரியா? இதுல பிரதான தொழிற்படு கூட்டம் என்றால் இதுல OH இருக்கு, இதுல மெதைல் இருக்கு, இதுல CHO இருக்கு. உங்களுக்கு தெரியும் அற்கையில் கூட்டங்கள் பிரதான தொழிற்படு கூட்டங்களாக வராது, அது பிரதியீட்டு கூட்டங்களாகத்தான் வரப்போகுது. அப்ப இதுல OH இருக்குது, இதுல CHO இருக்கு. யார் அப்ப பிரதான தொழிற்படு கூட்டம் சொல்லி அப்ப நான் உங்களுக்கு சொன்ன ஒரு ஸ்கூலை எடுத்துக்கொண்டால் அங்க வந்து பிரின்சிபல் எப்படின்றதை பற்றி பிரச்சனை இல்லை. அந்த இடத்துல பிரதான கூட்டம் பிரதான முன்னுரிமை உடையவர் பிரின்சிபல் தான். அது உங்களுக்கு பிரின்சிபலை பிடிக்கும் பிடிக்கல என்றதெல்லாம் 2ஆம் பட்சம். ஆசிரியர் தினத்துல முதல் மாலை போடணும், அது பிரின்சிபலுக்கு தான் போடணும். உங்களோட கிளாஸ் டீச்சருக்கு நீங்க போய் முதல்ல மாலையை போட்டு விட்டீங்களாக இருந்தால் பிரின்சிபல் யோசிப்பார், தன்னை விட முன்னுரிமை கூடினவரால் இங்க இருக்கிறாருன்னு சொல்லி. அப்ப அது ஆர்டர் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். புரோட்டோகால் தான் இது. சரியா? ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் புரோட்டோகாலை எடுத்து பாருங்க. ஜனாதிபதியில இருந்து அடுத்தடுத்த உரிமை உள்ள ஆக்களை ஒவ்வொரு இதுவும் போட்டுக்கிறாங்க. அங்க இருக்கிற ஒரு பார்லிமெண்டேரியனுக்கு மாகாணத்தின் இருக்கிற CM-க்கும் என்ன வித்தியாசம் இருக்கும். அப்ப இதுல யாருக்கு முன்னுரிமை கொடுக்கணும்ன்றது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கு. ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்றதுன்னா தலைகளால போகும். சரி, ஒரு ஜனாதிபதி வார ஒரு ப்ரோக்ராம் சாதாரணமாக யாராலையும் அரேஞ்ச் பண்ணிடலாம். என்னன்னு சொன்னால் கதிரபூர்வ ஒழுங்குல இருந்து விழித்து சொல்லுற ஓர்டர் வரைக்கும் புரோட்டோகால்ல இருக்கு. நாங்கள் இந்த வளமையா என்ன செய்வோம், நாங்கள் ஸ்டேஜுக்கு என்ன செய்வோம், முதல்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிப்படுதான் பிறகு ஞாபகம் வரும் பிரின்சிபலுக்கு சொல்லலைன்னு சொல்லி. அப்படியெல்லாம் நாங்கள் ஸ்பீச் செய்யலாம். ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இன்ன கேட்டகரியில இப்படி எல்லாம் எடுத்து அங்க இருக்கிறவருக்கு என்ன முன்னுரிமை, இங்க இருக்கிறவருக்கு என்ன உரிமை, அப்படியெல்லாம் பார்த்து கடைசியா ஒரு பாடசாலை என்ற ஒன்று வரைக்கும் பாடசாலையில பிரின்சிபல் தான் என்ன அல்டிமேட். முதல் வந்து அவர் தான்
அப்ப அவர் சார்பாகத்தான் நாங்க எல்லாமே இயங்க வேண்டி வரும். அப்ப இதுல சிஹெச்ஓ கூட்டம் இருக்கு, ஓஹெச் கூட்டம் இருக்கு. அப்ப பிரியோரிட்டியோட ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்றுதானே. மிகவும் பிரியோரிட்டியோட கூடின கூட்டம் வந்து கார்பாக்சிலிக் அமில கூட்டம். எங்க COOH இருக்கோ கையை கொண்டு அங்க வச்சு ஒன்று நீதான் அப்படி சொல்லிடும். முதலாவது மாலையை கொண்டு அங்க போட்டு அங்க COOH கூட்டம் இல்லை என்று சொன்னால் COR எசுத்தர் கூட்டம். இப்ப பிரின்சிபல் இல்லாத பாடசாலைகளும் இருக்கும், அல்லது பிரின்சிபல் அன்றைக்கு லீவு போட்ட சந்தர்ப்பமும் இருக்கும். அடுத்த முன்னுரிமையிலே அங்க யார் இருக்கிறார் என்பதை நாங்கள் ஸ்டடி பண்ணி வச்சிருக்கோம். போய் பியோனோட போய் கதைக்கலாம். அந்த தளத்துக்கு அடுத்ததாக இருக்கிறவர் இவர் இல்லை என்றால் தான் இவர் இருந்தால் இவர்கிட்ட போகலாம். இங்கதான் நாங்க போகிறோம். அதே மாதிரி அடுத்த பிரியோரிட்டி ஆர்டர் வந்து அமில குளோரைட். இது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒழுங்கு, சரிதாங்க. அதுக்கு கீழே வந்து ஏமைட் NH2 கூட்டம். இந்த ஓர்டரை நீங்க ஞாபகத்துல வச்சிருக்கதான் போதும். அடுத்தது சயனைட், நைட்ரைல் அண்ட் சயனைட் CN- சயனைட். அதுக்கு கீழே தான் ஆல்டிகைட். ஆல்டிகைட்டுக்கு கீழே தான் கீட்டோன். கீட்டோனுக்கு கீழே தான் ஆல்கஹால். அப்ப பிரியோரிட்டி ஆர்டர் இரண்டு பேர் இருக்க யாருக்கு முன்னுரிமை கொடுக்கணும் என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. அதை நாங்கள் ஞாபகத்தில் அநேகமான பாடசாலைகள்ல அதிபருக்கு சில ஆசிரியருக்கு பிரச்சனை வர்றதுக்கு பிரதான காரணம் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு பிரதான காரணம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த பிரியோரிட்டி ஆர்டர் தெரியாது. அதிபரும் தன் கிளாஸ் டீச்சரும் நிக்கல தான் யாருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க வேணும் என்றத பிள்ளைக்கு தெரியாத சந்தர்ப்பத்துல தான் அந்த டீச்சருக்கும் பிரின்சிபலுக்கும் பிரச்சனை வரும். சரிதான். அது பிள்ளை வந்து அதிக அளவுல இன்டராக்ட் பண்றது கிளாஸ் டீச்சர் என்றால பிள்ளை விசுவாசம் என்ற ஒரு பேர்ல கிளாஸ் டீச்சரோட கூடுதலான அன்பை காட்டும். அதிபருக்கு கொஞ்சம் குறைவாக காட்ட வாய்ப்பு இருக்கு. அநேகமான ஸ்கூல்ல அப்படி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கு. இது என்ன யதார்த்தமா இருந்தாலும் இந்த ரெண்டு பேரும் நிக்க முன்னுரிமை யாரும் கொடுக்கணும்ன்றது ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். கண்ட விசுவாசத்தை காட்டுறேன்டா அது அதிபர் நிக்க காட்டியலாம். அப்ப அது ஓர்டர் தெரியும். கட்டாயம் வந்து ஓர்டர் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். இல்லைன்னா கன்ஃபிளிக்ட் தான், பிரச்சனை தான் வரும். அப்ப அது கீழே தான் இங்க NH2 கூட்டம் இருக்கு. அப்ப முன்னுரிமை ஓர்டர் இன்படி இங்க OH கூட்டம் இருக்கு, இங்க CHO கூட்டம் இருக்கு. அப்ப இந்த இடத்துல யார் பிரதான தொழிற்படு கூட்டம் ஆல்டிகைட். அப்ப ஆல்டிகைட் கார்பன் முனையில இருந்து இலக்கமிடப்பட வேணும். அப்ப ஆல்டிகைட் ஒன்றில வரும். இலக்கமிடும் போது பிரதியீடு கூடிய கூட்டத்துக்கு பிறகு இலக்கமிட்டு கொண்டு வர முடியும். சங்கிலிக்கு பிறகு அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 1 2 3 4 1 2 3 4 இதுலயே ஒரு பிரதியீடு இருக்கிறதால நாங்கள் இப்படியே போகிறாங்க. ஆகவே தாய் சங்கிலி வந்து இந்த கார்பன் வரைக்கும் தெரிவு செய்யப்படும். அப்ப இலக்கம் விடுறதுலயே நாங்கள் முதல்ல ரூல்ஸ்ல பிளவிட்டுட்டோம்னா சரிகள். அப்ப இலக்கமிடவுக்கு முன்னம் பிரதான தொழிற்படு கூட்டம் இனங்காணப்பட்டு பிரதான தொழிற்படு கூட்டத்துக்கு ஒன்று வரணும் என்று சொல்ல வரையில குறைஞ்ச இலக்கம் பெறக்கூடிய மாதிரி இலக்கப்படப்பட வரும். முதலாவது ரூல்ஸின் படி சரியா, முதலாவது ரூல்ஸின் படி OH கூட்டம் பிரதியீடாக இருக்க போகுது. ஏன்னா இவர் தான் பிரதான தொழிற்படு கூட்டம். இவருடைய தானம் 4 இருக்க போகுது. அப்ப இந்த 5 விடையில 4 கண்டு வராத விடைகள், ஹைட்ரோக்சிக்கு 4 போடாத விடைகள் எல்லாத்தையும் நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம். முதலாவது விடையில 1 கண்டு போட்டிருக்கு. அப்ப இங்க இருந்து இலக்கம் விட்டிருக்கிறோம். 1 2 போட்டு அப்படி போடலாது. பிரின்சிபலும் கிளாஸ் டீச்சரும் இருக்க பிரின்சிபலுக்கு தான் மாலை போடும். அப்ப அங்கதான் நீங்க முதல் செய்யணும். அப்ப இங்க போட்டிகள் நீங்க போடலாம். அடுத்த நாளைக்கு பிரச்சனை இருக்கும். அப்ப அது புலதான். அப்ப முதலாவது விடையில 1 ஹைட்ரோக்சி என்று போடப்பட்டிருக்கு. ஆகவே அது விடை. இரண்டாவது விடையில ஹைட்ரோக்சியே காணேன், ஒக்சோ என்று போடப்பட்டிருக்கு. இது ஒரு ஆல்டிகைட். எங்க இருந்து ஒக்சோ வருது? அல்லன்ற விகுதி சொல்லோட முடியும். பிரதான தொழிற்படு கூட்டம் அல்லன்ற விகுதி சொல்லோட முடியும். அப்ப இங்க ஒக்சோ இல்ல. ஒக்சோ எப்ப வரும் என்று சொன்னால் C+1 கீட்டோன் வரைக்கான் வரும் ஒக்சோ. ஒக்சோ அப்ப இரண்டாவது விடையும் பொருத்தப்பாடு. பேரிட்ட விதியே அதுல பிழ. மூன்றாவது விடையில 1 தான் ஹைட்ரோக்சி போடப்பட்டிருக்கு. 1 தான் ஹைட்ரோக்சி போட்டிருக்கு. அப்ப அது பிழை. மூன்றாவது பிழை. நாலாவது விடையில 1 தான் ஹைட்ரோக்சி போட்டிருக்கு. எந்த அதிர்ஷ்டம், ஒரு இயல்பை அப்ளை பண்ண எனக்கு விட வருகிற மாதிரி தோணும். இப்ப சரி பார்ப்போம்.
நாங்கள் பேரே எழுதுவோம், விட வந்துட்டு பேரே எழுதுவோம். இப்ப 2 பிரதியீடு இருக்கு. இது பிரதான தொழிற்படு கூட்டம், 2 பிரதியீடு இருக்கு. இதுவும் இது. இவருடைய பிரதியீட்டு பேர் மெதைல். ஐல் என்ற விகுதி சொல்லோட முடியும், மெதைல். இதனுடைய விகுதி பிரதியீட்டு பேர் ஹைட்ரோக்சி. இது பிரதான தொழிற்படு கூட்டமாக வரும்போது அல் என்றும், பிரதியீடாக வரும்போது ஹைட்ரோக்சி என்றும். இது ஓல் என்றும், பிரதான தொழிற்படு கூட்டமாக வரைக்கும் ஓல் என்றும், பிரதியீடாக வரைக்கும் ஹைட்ரோக்சி என்றும். அப்ப இப்ப உங்களுக்கு 4ல ஒரு ஹைட்ரோக்சி இருக்கு, 4ல ஒரு ஹைட்ரோக்சி இருக்கு, 3ல ஒரு மெதைல் இருக்கு. தாய் சங்கிலியில 4 கார்பன் இருக்கு. ஆகவே பியூட். இங்க நிரம்பாம தன்மை இல்லை, ஈனோ ஐனோ இல்லை. ஆகவே ஏன் என்று சொல்லி விகுதி சொல் அமையும். அல் அல் ஒயிக் ஆசிட் இதெல்லாமே ஒன்றில தான் காணப்படும். பிரதான தொழிற்படு கூட்டமா அல்லிகைட் வந்தான, பிரதான தொழிற்படு கூட கார்பாக்சிலிக் அமிலம் வந்தான, அதிண்ட தொழிற்படு கூட்டம் ஒன்றில தான் இருக்கு. ஏன்னா அது முனையில வார கூட்டங்கள் எசுத்தர். ஆகவே அங்க நீங்க ஒன்று போடணும் என்பது கட்டாயமான ஒரு விஷயம் இல்லை. சரிதானே? அல்லண்டு எழுதி கொள்ளும். அப்ப அல்லிகைட் என்ற பிரதான தொழிற்படு கூட்ட பேர் தான் இந்த அல். இப்ப 2 பிரதியீடுகள் இருக்கு, ஒன்று ஹைட்ரோக்சி, மற்றது மெதைல். பிரச்சனை என்னன்னு சொன்னால் HM ஆங்கில அகரவரிசையில முன்னுக்கு வரும் என்பது பிரச்சனை. ஒன்றுக்கு மேற்பட்ட பிரதியீடுகள் வரும்போது ஆங்கில அகரவரிசைக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அப்ப எம்முக்கு முதல் H வாரதால உங்களோட பேரிட்டுல முதல்ல நீங்கள் ஹைட்ரோக்சி எழுதுவோம். ஹைட்ரோக்சி தானம் 4. அப்ப 4 ஹைட்ரோக்சி. அதுக்கு பிறகுதான் 3 மெதைல் எழுதப்படும். இலக்கத்துக்கும் எழுத்துக்கும் இடையில டேஷ் போட வேணும் என்பது IUPAC ரூல்ஸ். அப்ப 3 மெதைல். 4 ஹைட்ரோக்சி, 3 மெதைல். தாய்ச்சங்களில இருக்கிற கார்பன் எண்ணிக்கை 4. அப்ப பியூட். இங்க நிரம்பாமை தன்மை இல்லை, நிரம்பிய சேர்வை. ஆகவே அடிப்பேர் ஏன், பிரதான தொழிற்படு கூட்டம் அல். அப்ப இதை நீங்கள் சேர்த்தெழுதினால் பியூட்டன். இந்த ஈ நீங்கி அல் சேரும். அல் ஒன்றில வாரதால நாங்கள் அதை போட்டு காட்டணும் ஒரு அவசியம் இல்லை. ஆகவே 4 ஹைட்ரோக்சி 3 மெதைல் பியூட்டனல். பியூட்டனல் என்று ஏறிடு அமையும். 4 ஹைட்ரோக்சி 3 மெதைல் பியூட்டனல். பியூட்டனல் சொல்லி. ஆகவே 5வது விடை இதுல பொருத்தமாக இருக்கும். இதுல பிரியோரிட்டி ஆர்டரின் படி முதல்ல பிரதான தொழிற்படு கூட்டம் தெரிவு செய்யப்பட்டு அதற்கு நீங்கள் இலக்கமிட வரும். சரி. அதனால 2019, 20 எல்லாம் ஆன்சர் இருக்கிற மாதிரி கிடையாது. ஏன் ஓப்பன் கொடுத்தாண்டா எனக்கு குழப்பமா இருக்கு. அதுகளுக்கும் ஆன்சர் மாதிரி இருக்கு. சில நேரத்துல தமிழ் மீடியத்துல சிக்கல் இல்லையோ தெரியா, எல்லாம் எனக்கு ரூல்ஸ் தெரியலையோ தெரியா, இன்னும் நான் பேர் எழுதுனபடி அங்க விட இருக்கு. அப்ப பேரிட்டுல முன்னுரிமை வரிசைகள், பேரிட்டின் விதிகள் கட்டாயம் தெரிஞ்சிருப்போம். விதிகள் அப்டேட் பண்ணப்பட்டா அப்ப நாங்கள் படிப்பிக்கிற எல்லாம் பிள்ளையா போயிடும். அந்த கால பகுதியில் எது சரியோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கேள்வி இருக்கா பாருங்க. 5வது கேள்வி 4வது உங்களுக்கு விடை இருக்கு தானே? 5வது விடை. ஓகே, 5வது கேள்வி. Cl மைனஸ் இருக்கு, O இருக்கு, O2 மைனஸ் இருக்கு, F இருக்கு, H மைனஸ் இருக்கு, P3 மைனஸ் இருக்கு. சொல்லுவாங்க. என்ன 600 இருக்கா? சரி. அதான் அதுக்கு பிறகு பேருந்து ஒரு அப்டேட் வந்தது. அந்த அந்த பிள்ளைகள் நிறைய இருந்ததால அடுத்த தமிழ் வந்தது. 400 இருக்கா? சரி. இப்ப இங்கிலீஷ்ல 600 இருக்கு தானே? ஓகே, சரி. அப்ப அது அப்டேட் தானே? அப்ப நாங்க சொன்னது சரி. ஓகே, குட். இது சரி. எனக்கு பார்த்த ஞாபகம் இருக்கு. நான் எனக்கு அந்த முந்தி நாங்களும் அப்படித்தான் 400 தான் படிப்பிச்சுனாங்க. பேருந்தான் அது 600. ஓகே, சரி. இப்ப இதுல Cl மைனஸ், O2 மைனஸ், FF மைனஸ், B3 மைனஸ்.
இதெல்லாம் உண்மையா தியரிய திருப்பி ஞாபகப்படுத்துறாங்கன்னா நிறைய கதைக்க வேண்டிய வரும். ஒரு பேப்பர் செய்யற கவலத்தையும் கலைக்கிறது உண்மையா பேப்பரு காலம் இல்லை. மணித்தியால கணக்கில் பேப்பர் செய்வது பொதுவாக தங்கச்சி என்னன்னா எந்த ஒரு அந்நியனை கருதினாலும் சரி, எந்த ஒரு அந்நியனை கருதினாலும் எந்த ஒரு அணுவை கருதினாலும் ஆவர்த்தனத்தின் வழி அணுகாரம் வந்து குறையும். சரியா? ஆவர்த்தனத்தின் வழி அணுகார குறையும். அது உங்களுக்கு ஜென்ரலான ஒரு தியரி ஞாபகத்துல இருக்கு. கருவேற்றம் அதிகரிக்கிறதால அணுகாரை ஆவர்த்தனத்தின் வழி குறையும். ஒரு அணுவினுடைய ஆரையிலும் பார்க்க அதனுடைய அந்நியனுடைய ஆரை எப்போதும் உயர்வாக இருக்கும். இதுக்கு வந்து பயன்படு கருவேற்றம் குறைகிறது ஒரு காரணம். வலுவள ஓட்டில் எலக்ட்ரான் எண்ணிக்கை அதிகரிக்கிறதால திரையீட்டு விளைவு அதிகரிக்கும். அதனால உங்களுக்கு பயன்படு கருவேற்றம் குறைஞ்சு அணுவினுடைய ஆரையிலும் பார்க்க அயனினுடைய ஆரை எப்போதும் உயர்வாக இருக்கும். அந்நியனுடைய ஆரை, கட்டியனுடைய ஆரை இல்லை, அந்நியனுடைய ஆரை எப்போதும் உயர்வாக இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் அயன்களுடைய ஆரையும் ஆவர்த்தனத்தின் வழியே குறையும். மறுதலையாக யோசிக்கலாம். அயன்களுடைய ஆரையுமே காரணம் என்ன? எல்லாருக்கும் பிரதான சக்தி மட்டும் சமம். இதன் வழியே எல்லாருக்கும் விலத்திரம் சமம். கருவேற்றம் அதிகரிக்கும். அப்ப கருவேற்றம் அதிகரிக்க அணுவினுடைய ஆரையாக இருக்கலாம் அல்லது அயனினுடைய ஆரையாக இருக்கலாம். அது அந்நியனா இருக்கலாம், கட்டியனா இருக்கலாம். ஆவர்த்தனத்தின் வழி அயன் ஆரையும் குறையும், அணு ஆரையும் குறையும். சரிதானே? இப்ப இதுல லிதியத்தின் ஆரையை விட பெர்லியத்துக்கு ஆரை குறையும். லிதியம் பிளஸ் ஆரையை விட பெர்லியம் பிளஸ் 2+ ஆரை குறையும். லிதியம் பிளஸ் ஆரையை விட பெர்லியம் 2+ ஆரை குறையும். அது அந்நியனாக இருக்கலாம் அல்லது கட்டியனாக இருக்கலாம், ஆரை குறையும். அதுக்கு காரணங்கள் எல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு. அப்ப உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்துல நடுநிலை அணுக்களை விட அந்த அணுக்களுடைய அந்நியன்களுக்கு ஆரை உயர்வு என்ற ஒரு தகவல் சாதாரணமாக விளங்க வேண்டும். நடுநிலை அணுக்களை விட அந்நியன்களுடைய ஆரை சாதாரணமாக உயர்வு. அப்ப உங்களால வெட்டி எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தால் நீங்கள் 5 விடைய வெட்டுறது நல்லது. ஏன்னா ஒழுங்கமைச்சு போட்டு அந்த விடைய செக் பண்றதை விட இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல தெரிஞ்சதை வச்சுக்கொண்டு நாங்கள் விடைகளை தவிர்த்து கொண்டு போறது ஓரளவுக்கு எங்களை நெருக்கமான விடைக்கு கொண்டு வந்து விடும். அப்ப எங்களுக்கு கன்ஃபார்மான விஷயம் இந்த 2 பேர். ஏன்னா இருக்கணும். ஓவினுடைய ஆரையிலும் பார்க்க O2 மைனஸுக்கு ஆரை உயர்வாக இருக்கும். எஃபினுடைய ஆரையிலும் பார்க்க F- ஆரை உயர்வாக இருக்கும். இது வந்து 3ஆம் ஆவர்த்தனத்துக்குரியாக. அப்ப 2ஆம் ஆவர்த்தனத்துக்கு ஆரையிலும் பார்க்க 3ஆம் ஆவர்த்தனத்துக்கு ஆரை உயர்வாக இருக்கும். அப்ப இதுல B3- விட Cl- குறைவாக இருக்கும். இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களோட விடைய வெட்டி எடுக்கிறதுக்கான ஒரு குழுவாக பயன்படுத்திக் கொள்ளலாம். சரியா? இந்த அணுக்களினுடைய ஆரையிலும் பார்க்க அயன்களுக்கு ஆரை கூட, இந்த அயன்களுடைய ஆரையிலும் பார்க்க இந்த அயன்களுக்கு ஆரை கூட. இவை வந்து அடுத்த ஆவர்த்தனத்துக்குரிய அயன்கள். இப்ப இருக்கிற விடைகள்ல மிகவும் ஆரை கூடினது வந்து B3- Cl- தான் மேல வரப்போகுது. சரியா? B3- Cl- தான் வரும். அதுலயும் Cl- விட B3- கூட. முதலாவதாக நீங்கள் ஏதாவது ஒரு இயல்பு, இந்த இயல்பு அல்ல இந்த இயல்பு அல்லது இந்த இயல்பு, இதை பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்யலாம்? இருக்கிற விடைகளை வெட்டி கொண்டு போகலாம். இருக்கிற விடைகளை வெட்டி கொண்டு போகலாம். அப்ப சரி, இந்த இயல்பை பயன்படுத்துறோம் வைப்போமே. Cl- விட B3- கூட. Cl- விட B3- கூட என்றால் 3வது விடையில வந்து மாறி சொல்லி இருக்கோம். Cl- ஆரை கூட B3- சொல்லி. அதான் சொல்லு, உறுதியான அந்நியன்களுடைய ஆரையும் ஆவர்த்தனத்தின் படி குறையும். அப்ப 3வது விடையை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளலாம். இந்த ஒரு தகவலை வச்சுக்கணும். வேற எங்க எப்படி இருக்கு? 4வது விடையிலும் அதே கதை தான் சொல்லியிருக்கு. 4வது விடையிலும் அதே கதை தான் சொல்லி Cl- விட B3- கூடன்னு சொல்லி. அப்ப உறுதியான அந்நியன்களுடைய ஆரையா இருக்கலாம், உறுதியான கட்டியன்களுடைய ஆரையாக இருக்கலாம். ஆவர்த்தனத்தின் வழி குறையும் என்றதுல நீங்க தெளிவா இருந்தால் இந்த 2 விடையை நாங்கள் தவிர்த்துக் கொள்ளலாம். மற்ற 5வது விடையிலையும் அப்படித்தானே இருக்கு. 5வது விடையில Cl- ஆரையை விட B3- குறைவுதானே சொல்லியிருக்கு. அப்ப இந்த 3 விடையை நாங்கள் இப்ப தவிர்த்துக் கொள்ளலாம். எங்கள்கிட்ட இருக்கிற விடை வந்து இப்ப 2 விடை. ஒன்று வந்து 1வது விடை, மற்றது வந்து 2வது விடை. சரியா? உங்கள்கிட்ட இருக்க 1வது விட 2வது விட. 1வதுக்கும் 2வதுக்கும் என்ன வித்தியாசம்?
முதலாவது உடைய ஒழுங்கமைப்பு பாருங்க, P3 மைனஸ் இருக்கு, அதை விட Cl மைனஸ் இருக்கு, அதை விட O2 மைனஸ் இருக்கு, F மைனஸ் இருக்கு, O இருக்கு, F இருக்கு. இரண்டாவது உடையில P3 மைனஸ், O2 மைனஸ், Cl மைனஸ், F மைனஸ், O, F இருக்கு. இப்ப இந்த இடத்துல நாங்கள் வாரம் பாயிண்ட் பண்றோம். இதுல பிரதான சக்தி மட்டங்கள் எண்ணிக்கை 2, பிரதான சக்தி மட்டங்கள் எண்ணிக்கை 2, இதுல பிரதான சக்தி மட்டங்கள் எண்ணிக்கை 3. கருவேட்டு அதிகரிப்பை விட பிரதான சக்தி மட்ட அதிகரிப்பு குறிப்பாக 2ஆம் 3ஆம் 4ஆம் ஆவர்த்தனங்கள்ல செல்வாக்கு செலுத்தும். சரிதாங்க. ஆகவே இந்த இடத்தை நாங்கள் பாயிண்ட் பண்ணி என்ன செய்யலாம்னா இரண்டாவது வழியை ஒமிட் பண்ணலாம். Cl மைனஸுக்கு O2 மைனஸை விட அரை உயர்வாக இருக்கும். Cl மைனஸின் அறையோட P3 மைனஸுக்கு அரை கூட. இதெல்லாம் 2ஆம் ஆவர்த்தனத்தின் அந்நியன்கள், இது 3ஆம் ஆவர்த்தனத்தின் அந்நியன்கள், அந்நியன் தானே. ஆகவே F மைனஸின் அறை O2 மைனஸின் அறையோட Cl மைனஸின் P3 மைனஸின் அறை கட்டாயம் உயர்வாக இருக்கும். ஆக இப்படி ஒரு விடையை நாங்கள் முதலாவதுல காண்றோம். இங்க பாக்கல நடுநிலை அணுக்களை விட அந்த அந்நியன்களுக்கு அரை உயர்வாக இருக்கும். சரிதான். நடுநிலை அணுக்களை விட அந்நியன்களுக்கு அரை உயர்வாக இருக்கும். அதுல F மைனஸை விட O2 மைனஸ் உயர்வாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க இந்த கிராஃப்ல ஞாபகத்துல வச்சிருந்தா பார்க்கலாம். 2019 நினைக்கிறேன், என்ன 19 முதலாவது ஸ்ட்ரக்சர்ல என்ன கொடுத்துருக்காங்க, உறுதியான 2ஆம் ஆவர்த்தனத்துல உறுதியான அயனாரி என்று பிரேக்கெட்டுக்கு கேட்டிருக்கான். 6 கூடினதை கேட்டிருக்கான். காபனை கூட கொடுக்கல. ஏன்னா காபன் வந்து சுயாதீன அந்நியனை தோற்றுவிப்பதற்கான சந்தர்ப்பம் உறுதி குறைவு. நீங்க ரிசோர்ஸ் புக்ல வடிவா பாருங்க, இந்த அந்நியன்களுடைய ஆரைகள் என்று சொல்லியிருக்கல, காபனுக்கு பொஸ்பரஸுக்கெல்லாம் அந்நியன் ஆரை தரையில. ஏன்னா அவைக்கு உறுதி இல்லாத ஒரு அந்நியன் தான் இருக்கும். ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல அந்நியன் இருக்குத்தான், இல்லைன்னு சொல்லல. அந்த அந்நியன்கள் ஒப்பிட்டு ரீதியில உறுதி குறைவு. அப்ப 2ஆம் ஆவர்த்தனத்துல உறுதியான அந்நியன் வந்து நைதர்சனுக்கு இருக்கு. 3ஆம் ஆவர்த்தனத்துல சல்ஃபருக்கு தான் இருக்கு, பொஸ்பரஸுக்கு இருக்கு. அது ரிசோர்ஸ் புக்ல டேட்டா வேல்யூவே தெரியல. சரியா, தியரி படிப்பிக்க சில பேர் என்ன செய்யறது என்றால், கார்பன் C4 மைனஸா வந்தால் நைதர்சனுக்கு மேலதான் வரும். அது ஜென்ரலா அப்படித்தானே வரும். இப்ப N3 மைனஸ் ஆரையோட C4 மைனஸ் ஆரை ஒப்பிட சொன்னா C4 மைனஸ்க்கு ஆரை கூட. ஆனா 2ஆம் ஆவர்த்தனத்துல அயனாரை கூடினது ஆரண்டு கேட்டுட்டு பிரேக்கெட்டுக்கு போட்டிருக்கு உறுதியான அயனாரியாக இருக்க வேண்டும். அப்ப கார்பன் மைனஸ் ஒரு சந்தர்ப்பத்திலையும் கூட கொடுக்கல, N3 மைனஸ் தான் கூட கொடுக்கப்பட்டு. ஒரு ரிசோர்ஸ் புக்கை பார்த்தா ரிசோர்ஸ் புக்ல டேட்டா வேல்யூவே கொடுக்கல. ஏன்னா கார்பனுக்கு அயன் வந்து உறுதி இல்லைன்னு சொல்லி சில தகவல்களை நாங்கள் வந்து ரிசோர்ஸ் புக்குகளாலதான் எடுக்க வரும். இதுல உங்களுக்கு குழப்பம் இருக்கா நான் சொன்னதுல? இது வட்டி எடுக்கிறதான் இந்த மாதிரியான கேள்விகள்ல இலகுவானது. இல்லைண்டா என்ன கஷ்டமா இருக்கும், செய்ய கஷ்டமா இருக்கும். வெட்டாட்டா ஒழுங்கமைச்சு போட்டு இப்படி எல்லாம் ஒழுங்கமைச்சு போட்டு இந்த விட எங்க கிடக்குன்னு பாக்குறத விட தெரிஞ்ச 2 பேரை பிடிச்சு விடைகள் எல்லாத்தையும் தவிர்த்து கொண்டு, இப்ப லக் பை சான்ஸ் இதுல நான் முதல் நான் இதை செய்து பார்க்கும்போது நான் இந்த மெத்தட்ல செய்யல. நான் வேற 2 பேருக்கு இடையில பார்த்தேன். முதல் எஃப்க்கும் F மைனஸுக்கு முடியல பார்த்தேன். அப்படி இருக்கிற விடைகளை வட்டினேன். ஓவுக்கும் O2 மைனஸுக்கு முடியல வட்டினேன். ஆனா இப்ப இந்த மைண்ட்ல அந்த விஷயம் மறந்துட்டு திடீரெண்டு செய்து பார்க்கும்போது அப்படி செய்து பார்த்தேன். இப்ப இந்த கேள்வியை இதுல போடைகள்ல இந்த முறை இதே எடுப்போம் எடுத்தா 3 விட வெளியில போயிட்டு 2 விட தான் இருக்கு. அப்ப இது அப்படித்தான். என்னன்னா நான் எங்களோட அனுபவம் சில நேரத்துல எங்களுக்கு இருக்கிற எல்லாம் இதுகளை வச்சுக்கொண்டு நாங்கள் எடுக்கிற அந்த ஒரு சந்தர்ப்பமே எங்களுக்கு என்ன செய்ய முடியாது, விடிய கொண்டு வந்து வந்துடும். பேரிட்ட விதியிலேயும் பாருங்க, தொழிற்பட கூட்டத்துக்கு விடைய முன்னுரிமை அளிக்கைகள்ல விட வந்துடும். இது கேள்வி எடுக்கிறா இந்த கோணத்துல யோசிக்கலன்னா எங்களுக்கு இப்படி ஒரு சான்ஸ் இருக்கு. கேள்வி எடுக்கிறவை அந்த கோணத்துல யோசித்தால் அவர்கள் அதுக்கேற்ற மாதிரி 2 விட வச்சிருப்பினோம். அவை யோசிக்காத பக்கத்துக்களால நாங்கள் யோசிச்சிட்டோம்னா சில எங்களுக்கு ஒரு விடையே வந்து. அடுத்த கேள்வியை பாருங்க. 27 பாகை சியில் 6வது 27 பாகை சியில் வாயு குடுவை ஒன்றில் லட்சிய வாயுக்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கு. அப்ப ஒரு வாயு குடுவையில லட்சிய வாயுக்கள் இருக்கு, ஏயும் பியும். இதனுடைய மூல் விகிதம் 2க்கு 3ஆம். அப்ப இவரை நான் 2 எண் மூலண்டும் இவரை 3 எண் மூலண்டும் எடுக்கிறது தான் பொருத்தமானது. இந்த 2 மூல் 3 மூலன்றது இந்த இடத்துல கேள்விக்கு விடைய தரும். ஆனால் அது விரும்பத்தக்கது இல்லையே.
விகிதம் தானே 2க்கு 3 சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இது 2 மூலண்டோ இது 3 மூலண்டோ அர்த்தம் இல்லை. ഇതിന്റെ മൂലക്കും ഇതിന്റെ മൂലക്കുമാണ് വിഹിതം 2க்கு 3. அப்ப 2 எண்மூல் இத 3 எண்மூல் என்று நான் கருதி கொள்றேன். அப்ப இங்க வந்து உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம் ஏயினுடைய மூலர்தனிவு 32 என்றும் பியினுடைய மூலர்தனிவு 28 என்றும் தந்து. இந்த கலவையினுடைய மொத்த அமுக்கம் பி டோட்டல் தரப்பட்டிருக்கு 2.5 தர 15 நியூட்டன் மீட்டர் -2 சொல்லி. இதனுடைய அடர்த்திய கிலோகிராம் மீட்டர் -3ல கேட்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு முதல்ல ஒரு கேள்வி இதே மாதிரி செய்திருக்கிறேன். நீங்கள் கேட்ட டவுட் கேள்விதான். அலகில நீங்கள் திணிவு அடர்த்திக்காக பயன்படுத்துற திணிவு என்பது மூலர் திணிவுக்கு போடுற அலகில தங்கி இருக்க போகுது. அப்ப உங்களுக்கு அடர்த்திக்கு கிலோகிராம் மீட்டர் -3ல வரணும்னா மூலர் திணிவை நீங்கள் கிலோகிராம் மீட்டர் -3ல வரணும். இது வாயு கலவை. அப்ப ஏயினுடைய மூலர் திணிவையோ பியினுடைய மூலர் திணிவையோ நீங்கள் பாவிக்கிறார். இந்த கலவையின் மூலர் திணிவு கழிக்க வரும். வாயு கலவையின் மூலர் திணிவு இந்த மூலர் திணிவு என்றது என்ன? ஒரு மூல் வாயுனுடைய திணிவு. வாயு கலவையின் மூலர் திணிவு என்றா ஒரு மூல் வாயு கலவையின் திணிவு என்று சொல்லி நாங்கள் வரையறுத்து கொண்டோம். அப்ப மூலர் திணிவு எங்களுக்கு ஒரு மூல் வாயு கலவையின் திணிவு எப்படி காணலாம்? வாயு கலவையின் மொத்த திணிவின் கீழ் வாயு கலவையின் மொத்த திணிவின் கீழ் மொத்தமும் இது வந்து வாயு கலவையின் மூலர் திணிவை தரும். இப்ப எனக்கு ஏற்கனவே அந்த கேள்வியை பார்க்க எனக்கு இப்படி ஒரு தொடர்பு வாரதால நான் முதல் இதை பற்றி கதைக்கிறேன். அல்லா நீங்க என்ன செய்யணும்? அடர்த்திய தொடர்படுத்துறதுக்கு பிவி சமன் என்ஆர்டியை வந்து முடிவை பண்ணி கொண்டு வரும். நம்ம பிவி சமன் என்ஆர்டியில எண்ணுக்கு பதிலா W/M/RT போட்டீங்கன்னு சொன்னால் பிஎம் வந்து டிஆர்டி என்று வரும். அப்ப டி எழுவா மாற்றம் செய்றீங்கன்னா PM/RT. அப்ப இதுல பயன்படுத்துறது மூலர் திணிவு. தனியொரு வாயுவாக இருந்தால் அந்த வாயுவின் மூலர் திணிவை பயன்படுத்தலாம். இது வாயு கலவை. ஆகவேதான் வாயு கலவை என்ற மூலர் திணிவு காண வேணும் என்று சொல்றோம். வாயு கலவை என்ற மூலர் திணிவு மொத்த திணிவின் கீழ் மொத்தம். அப்ப இந்த வாயு கலவை என்ற திணிவை நாங்கள் இப்ப என்ன செய்யலாம்னா காணலாம். ஏயினுடைய திணிவு மூல் 2 எண், மூலர் திணிவு 32. அப்ப 64 எண் என்று வரும். அதே போல பி இந்த மூலர் திணிவு 3 எண் தர 28. அப்ப இதையும் நீங்கள் போட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 84 எண் என்று வருது. சரிதான்? 84 சுருக்கல் பிழை இருந்தா எனக்கு இப்பவே சொல்லி போடுங்க. இந்த விடியெடுக்க முக்கியப்படும் எல்லா பேர் பெருக்கிறதால சிக்கல் வந்து. அப்ப இப்ப வாயு கலவை என்ற திணிவு என்பது வாயு கலவை என்ற மூலர் திணிவு சமன் ஏயினுடைய திணிவு சக பியினுடைய திணிவு அதன் கீழ் ஏயினுடைய மூல் சக பியினுடைய மூல் மொத்தம். அப்ப அங்க கண்டிருக்கீங்க ஏயினுடைய திணிவு 64 எண், பியினுடைய திணிவு 84 எண், மொத்த மூல் வந்து இதுண்ட 2 எண் மூல், இதுண்ட 3 எண் மூல், மொத்த மூல் 5 எண் மூல் என்று வெண்பட்டுப்படும். ஆகவே நீங்கள் 2 மூல் 3 மூல் என்று எடுத்தாலும் உங்களுக்கு பிரச்சனை வராது. எனக்கு இந்த பெருமானத்தை சுருக்கும் போது 29.6 கிராம் மூல் -1 என்று வருது. இதுண்ட அளவு கிராம், இதுண்ட அளவு மூல். இப்போ உங்களுக்கு அடர்த்தியின் திணிவின் அழகு என்னத்துல வர வேணும்னு சொல்லியிருக்கு? கிலோகிராம் என்று சொல்லியிருக்கு. இந்த திணிவோட சம்பந்தப்பட்டால் இதுல மூலர் திணிவு இருக்கு. அப்ப இவரை நீங்கள் கிலோகிராமுக்கு மாத்தி போடுறதான் அந்த அழகு நேரடியா தருவோம். 29.6 தர 10⁻³ கிலோகிராம் மூல் -1 என்று மூலர் திணிவை நீங்க எழுதலாம். சரி, மூலர் திணிவை பிரதியிடும் போது இப்படி பிரதியிடலாம். அப்ப இங்க வாங்க அடர்த்தி தெரியும் உங்களுக்கு. கேள்வி கேட்டிருக்கு. அமுக்கம் தந்திருக்கு 2.5 தர 15 பாஸ்கல். மூலர் திணிவுக்கு கிலோகிராம்ல போடுறோம் 29.6 தர 10⁻³ இந்த அளவு குறிக்கதான் அளவு பிரதியில இந்த அளவு குறிக்க. இப்ப உங்களுக்கு R தெரியும் 8.314 ஜூல் மூல் -1 கெல்வின் -1. வெப்பநிலை வந்து தரப்பட்டிருக்கு உங்களுக்கு 300 கெல்வின் 27 பாகைசி என்பதால 300 கெல்வின். இப்ப இங்க திணிவின் அளவு கிலோகிராம் மூல் -1 என்றால இந்த கிலோகிராம் மிஞ்சும். பாஸ்கல் என்பது நியூட்டன் மீட்டர் -2. அப்ப மீட்டர் -2 இதுல இருக்கு. ஜூல் என்பது நியூட்டன் மீட்டர், இதுல ஒரு மீட்டர் மிஞ்சும். அப்ப மேல வரைக்கும் மீட்டர் -3 வருது. இதை சுருக்கினா இந்த எண்பெருமானத்தின் விட கிலோகிராம் மீட்டர் -3 ஆக அமையும். இதுல நீங்கள் மூலர் திணிவு கிராம் மூல் -1 போட்டீங்கன்னா விட கிராம் மீட்டர் -3 தான் வரும். நீங்க அழகு மாற்றம் செய்யணும். எம்சிக்கு கேள்வி என்றால 2 விடைகளும் சில நேரத்துல இருக்கு. சரியா? இதை எனக்கு சுருக்கும் போது 2.96 கிலோகிராம் மீட்டர் -3 என்றே வருகிறது.
சுருக்கல் ஏதன் பிள்ளை இருக்கும் சரி ஓகே அது அப்படித்தான் வருது 2.96 இதுக்கு அப்படியே கிட்டத்தட்ட 3 விட போடப்பட்டிருக்கு. ஆகவே சரி உங்களுக்கு வந்து இந்த பெருமானம் அன்றைக்கு ஒரு நாள் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன், மோடிஃபை பண்ணி போட்டு விளங்கப்படுத்தினேன். நீங்கள் அந்த கேள்வி விளையான்னு சொல்லி ஞாபகம் இருக்கு. ஓகே சரி விளங்குதான் இந்த கேள்வி என்ன மாதிரின்னு சொல்லி. ஏழாவது கேள்வி என்ன பிரச்சனை என்று சொன்னால், எனக்கு அது இந்த கேள்விக்கு சரியான ஒரு சொல்ல தெரியல என்றால், கேள்வி எடுத்தாள்கிட்ட வியூவுக்கும் அதை பார்க்கிறாள்கிட்ட வியூவுக்கும் இடையில நிறைய பிரச்சனைகள் இருக்குதான். ஃபைனல் பேப்பர்ல நிறைய குளறுபடிகள் வரும். எத்தனையோ பேருடைய கைகளை தாண்டி செக் பண்ணப்பட்டு வெளியில வந்து பிள்ளைன்ற கைக்கு வந்தோடனே டீச்சர்ஸ் கைக்கு பேப்பர் வந்தோடனே அதுல பிள்ளைகள் நிறைய பிடிவாட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இது தவிர்க்க முடியாத சில தவறுகள் ஒன்று செய்யலாம். அது எங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்த பிரச்சனைகள் வரலாம். இதுல வந்து சொல்லப்பட்டிருக்கு KMNO4 அமில KMNO4 என்று சொல்லி இருக்கு. அமில KMNO4க்கும் எதனல் CH3C11H ஸ்ட்ரக்சரை போட்டீங்கன்னா சும்மா அமில KMNO4 அமில ஊடகத்தில் ஒட்சியேட்டாக தொழிற்படும் போது Mn2+ ஆக தாழ்த்தப்படும். இந்த ஆல்டிகைட் வந்து கூச்சாக ஒட்சியேற்றப்படும். இந்த ஒட்சியேட்டர் மாறுபடுற இடம் வந்து இந்த கார்பனைல் கார்பன். இங்க Mn ഇതിന്റെ ഒക്സിയേറ്റർ +7 ഇതിന്റെ ഒക്സിയേറ്റർ +2. அப்ப இது வந்து தாழ்த்தப்படுது. ரிடக்ஷனிஸ்ட் கெயின் ரிக் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரிடக்ஷனிஸ்ட் கெயின் எந்த இடத்துல ஒக்சியேட்டர் குறையுதோ அங்க வந்து இலத்திரன் பெறப்படும். இலத்திரன் பெறப்படுகின்ற சந்தர்ப்பம் தாழ்த்தல். இந்த 2 ஒக்சியேட்டர்களுக்கு மேலான வித்தியாசம் இலத்திரன் எண்ணிக்கையை தரும். அப்ப ரிடக்ஷனிஸ்ட் கெயின் 5 இலத்திரன்களை Mn இந்த சந்தர்ப்பத்துல ஏற்றுக்கொள்ளும். Mn வந்து இப்படி என்ன சொல்றேன், பெட்ரோல் சைட்டுக்கு போனா 1 லிட்டர் பெட்ரோல் விலை இப்ப சும்மா சொல்றேன் 157 ரூபாண்டா, நான் சில்லறை எல்லாம் மாத்தி 157 ரூபா கொடுத்துட்டு 1 லிட்டர் பெட்ரோல் அடிக்கன்னு சொல்றேன். ஏன் இப்ப சிலது மாறிட்டு ஸ்ட்ரக்சர் மாறிட்டு அப்படி காசுக்கு பொருளா மாறிட்டு. என்ன 100 ரூபா காசுன்னா 100 ரூபா கொடுத்துட்டு பெட்ரோல் அடிக்கிறதுன்னா அவன் அடிச்சு விடுவான். அப்ப அதுக்கேற்ற அளவு பெட்ரோல் எனக்கு சேரும். ஆனால் சில நேரத்துல சில பொருட்கள் வாங்க போனால் என்னட்ட இருக்கிற காசுக்கு பொருள் வராது. அது அங்கேயே பிக்ஸ்டா என்ன செய்யப்பட்டிருக்கும்னா ஒரு குறிப்பிட்ட தொகுப்பு இருக்கும், அவ்வளவுக்கு நான் கூடிய காசை கொடுக்க. சரியா, ஒரு பிஸ்கட் பேக்கெட் எடுத்துக்கொள்ளணும். பிஸ்கட் பேக்கெட் ஒரு பிஸ்கட் பேக்கெட்டுக்கு 20 பிஸ்கட் வருது. 20 பிஸ்கெட்டை கொண்ட ஒரு பிஸ்கட் பேக்கெட்டின் விலை 200 ரூபா அப்படின்னு சொன்னால் 10 ரூபா முடியும். என்னடா 10 ரூபா தான் கிடக்கு, உடைச்சு ஒரு பிஸ்கெட் ஆண்டு கிட்ட தருவானோ இல்ல. அப்ப அந்த 20 பிஸ்கெட்டுக்கும் உரிய பணத்தை நான் செலுத்தவும். 200 ரூபாவா கொடுத்தாதான் 20 பிஸ்கெட். அப்ப ஒட்சியேற்றம் தாழ்த்தல்ல KMNO4 Mn2+ ஆக தாழ்த்தப்படும். அது 5 இலத்திரங்களை ஏற்கும். கடைக்காரன் 200 ரூபா வாங்கி போட்டு 20 பிஸ்கெட் இருக்கிற ஒரு பேக்கெட்டை தூக்கி தாரான் மாதிரி. ஆனால் என்னட்ட 10 ரூபா தான் இருக்கு, அவன் 200 ரூபா கொடுத்தாதான் பிஸ்கெட் தருவான். அப்ப நான் என்ன செய்யலும், நான் ரோட்ல திரிகிற 10 பேரை பிடிச்சு ஒவ்வொரு டைம் இருக்கிற 10 ரூபா வச்சுங்களை கலெக்ட் பண்ணி 200 ரூபாவா கொடுத்துட்டு ஒரு பேக்கெட்டை வாங்கி நாங்கள் சேவ் பண்ணி கொள்றது அடுத்த பக்கம். அப்ப இழக்கிற இலத்திரண்ட எண்ணிக்கை என்பது எப்போதும் சமனாக இருக்கக்கூடியவாறு இந்த தாக்கிகள் ஒரு விகித சமத்துல இணைஞ்சு கொள்ளும். அப்ப இந்த ஒட்சியேற்றம் தாழ்த்தல் தாக்கத்துல KMNO4 இழக்கிற இலத்திரன்கள் எண்ணிக்கையும் இந்த அல்டிஹைடால இழக்கிற இலத்திரன் எண்ணிக்கையும் KMNO4 ஏற்கப்படுற இலத்திரன் எண்ணிக்கையும் சமனாக இருக்கக்கூடிய ரேஷியோவில தாக்கிகள் வந்து சேரும். இப்ப ஒரு ஆள் 10 ரூபாவோட போய் ஒரு பிஸ்கட் பேக்கெட் வேண்டியல, அப்ப 10 பேர் சேர்ந்து போய் அந்த பிஸ்கட் பேக்கெட்டை வேண்ட வேண்டியா. அது மாதிரி இதுதான் நாங்கள் சொல்றோம் ஏற்கிற இழக்கிற இலத்திரன் எண்ணிக்கை சமன். இந்த கார்பனைல் கார்பன் ஒட்சியேட்டர் +1, இந்த கார்பாக்சிலிக் அமிலத்தின் ஒட்சியேட்டர் +3. அப்ப ஒட்சியேட்டர்களுக்கு இடையிலான வித்தியாசம் 10. ஆக்சிடேஷன் இஸ் லாஸ் ஆயில். எந்த இடத்துல ஆக்சிடேஷன் நடக்குதோ அந்த இடத்துல இலத்திரன் இழக்கப்படும். ஆக்சிடேஷன் இஸ் லாஸ். அப்ப இது வந்து என்ன செய்யும்னா 2 இலத்திரன்களை இழக்கும்.
அப்ப கார்பனைல் கார்பன் இழக்கிற இலத்திரன் எண்ணிக்கை என்று சொல்லி பொதுவாக கேள்வி கேட்டால் அது 2 இலத்திரனை தான் இழக்கும். ஒட்சியேற்ற அதிகரிப்பு 2 என்றால் அது 2 இலத்திரனை இழக்கும். KMnO4 ஏற்கிற இலத்திரன் எண்ணிக்கை என்று கேட்டால் அது 5 இலத்திரனை தான் ஏற்கும். அப்ப இந்த ஒட்சியேற்றம் தாழ்த்தல்ல பரிமாற்றப்பட்ட இலத்திரங்கள் என்று கேட்டால் அங்க 2 இஞ்சி 5 என்று கதைக்கிறார். இங்க இழக்கிறது அங்க ஏற்கணும். இங்க எவ்வளவு இழக்கப்படுதோ அவ்வளவும் அங்கே ஏற்கப்படணும். அதற்காக ஒரு ரேஷியோவில் வந்து இந்த தாக்கிகள் சேர்ந்து கொள்ளும். அப்ப இத பொமசிக்கு தேவைப்படுது. 2 ஆலையும் இதை 5 ஆலையும் பெருக்குவதன் மூலம் 2 KMnO4 10 இலத்திரன்களை ஏற்க 5 ஆல்டிகைட் 10 இலத்திரன்களை இழக்கும் என்பதுதான் இந்த கருத்து. உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்ட் கேள்வி ஞாபகத்தில் இருக்கு. பரிமாற்றப்படுகின்ற இலத்திரங்கள் என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. 2019 பரிமாற்றப்படுற இலத்திரன் எண்ணிக்கை என்று கேட்கப்பட்டிருக்கு. 2019 சரி கேள்வி வரைக்க வாக்குகள் எந்த கொடுத்தாங்க செய்ய பரிமாற்றப்படுற இலத்திரன் எண்ணிக்கைண்டா இவர் 5 என்றோ அவர் 2 என்றோ சொல்லிடுறாங்க. இந்த தாக்கத்துல நான் சொன்னது போல 200 ரூபாய் காசு கொடுக்கறதுக்கு நீங்கள் 10 பேர் வாரீங்களோ 10,000 பேர் வாரீங்களோன்றது பிரச்சனை இல்லை. ஆனா 200 ரூபாய் கொடுத்தாதான் ஒரு பிஸ்கெட்டை வாங்கலாம். அப்ப இங்க 2 சேர்ந்து 10 இலத்திரனை ஏற்க, இங்க 5 சேர்ந்து 10 இலத்திரனை இழக்கும். பரிமாற்றப்படுகிற இலத்திரங்கள் எண்ணிக்கை என்ற கேள்விக்கு ஒரு விடை இருக்கு 10. இந்த 10 அந்த 10 20 சொல்றாங்களும் இருப்பாங்க. இதுல ஒரு மார்க்கர் இருக்கு. என் கையில ஒரு மார்க்கர் இருக்கு. வலது கை கொடுக்குது, இடது கை வாங்குது. வலது கை கொடுத்த மார்க்கெட் எண்ணிக்கை 1, இடது கை வாங்கின மார்க்கெட் எண்ணிக்கை 1. அப்ப பரிமாற்றப்பட்ட மார்க்கெட் எண்ணிக்கை ஒன்றுதான், விளங்குதான், அதுல ஒரு சிக்கலும் இல்லை. அப்ப பரிமாற்றப்பட்ட இலத்திரன் வந்து மொத்தம் 10. ஆனா இந்த கேள்வியில கேட்கப்பட்டிருக்கிற விஷயம் ஒட்சியேற்ற நிகழ்வில் பங்கு பெற்றும் இலத்திரன்களின் எண்ணிக்கை. இந்த ஆல்டிகைட் கூச்சாக ஒட்சியேற்றப்படுகிற இந்த சந்தர்ப்பத்தில் எத்தனை இலத்திரங்கள் பரிமாற்றப்படுது பங்கு பெற்றுது என்று கேட்டிருந்தால் அது இதைத்தான் நான் குறிப்பிடலாம். 2 இலத்திரனை இதை என்ன செய்யறது இலக்கு பரிமாற்றம். அப்ப அப்படி ஒரு விடை இதுல இருக்கு. முதலாவது விடை இருக்கு. ஆனால் ஸ்கீம் அப்படி ஒன்று கொடுத்த மாதிரி தெரியல எனக்கு. என்னென்று எனக்கு தெரியாது. என்ன வியூல கேள்வி எடுத்துக்கணும்னு தெரியாது. இந்த நாலேஜுக்கு உட்பட்டு இந்த ஆன்சர் வந்து நான் முதலாவது விடைய தெரிவு செய்யணும். ஏனென்றால் எனக்கு தெரிஞ்ச அறிவின்படி அது அப்படித்தான் கருதப்படலாம். சரிதான். 2 இலத்திரன் தான் ஒட்சியேற்ற நிகழ்வுல பங்களிப்பு செய்யும். இந்த தாழ்த்தல்ல 5 இலத்திரன் பங்களிப்பு செய்யுது. ஆனா இந்த தாக்கத்துல 10 இலத்திரன் பரிமாற்றப்படுது. ஒட்டு மொத்தமா இந்த தாக்கத்துல 10 இலத்திரன் பரிமாற்றப்படுது. கேட்ட கேள்வியில என்னவோ எனக்கு தெரியாது. ஒரு ஆள் எடுத்த கேள்விக்கு நான் அவ்வளவுக்கு கதைக்க கூடாது. அது அவரு ஒரு டீச்சரா எனக்கு அது பொருத்தம் இல்லை. சில நேரத்தில் எண்ணில தவறு இருக்கலாம். நீங்க இந்த விட சில நேரத்துல இன்னொரு சந்தர்ப்பத்துல செக் பண்ணி கொள்ளுவோம். எந்த அறிவு கட்டி என்னால முதலாவது உடையதான் கொடுக்க முடியும். 2வது 2 இலத்திரன் தான் அந்த ஒட்சியேற்ற நிகழ்வுல பங்கு பெற்றது. இந்த கேள்விகள் இது ஏற்கனவே வெளியில வந்த கேள்விதானே. இது புதுசா போட்ட ஒரு ஏற்கனவே ஐடியா இருக்கிற ஒரு கேள்விதான். பாஸ்வே பண்ண கேட்டு இருக்கு. பரிமாற்றப்படுற இலத்திரன் எண்ணிக்கைன்னு கேட்டிருக்கு. இங்க ஒட்சியேற்ற நிகழ்வுல பங்கு பெற்ற வேண்டாம். அப்ப அந்த கேள்வி என்ன தோட்டில எதிர்பார்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா 2 இலத்திரன் தான் பொருந்தும். இல்ல எனக்கு தெரியல. நீங்க எக்ஸாமுக்கு இடையில இந்த கேள்வி இந்த ஆன்சர் இன்னொரு வடிவத்துல பாப்பீங்க. அப்ப நீங்க கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளுங்க. சரியா? உங்களுக்கு என்ன வந்தது? சரி, ஓகே. ஜென்ரலா யோசிச்சா அது அப்படித்தான் எடுக்கலாம். வேற வழி இல்லை தானே. சரி, ஓகே. 8வது கேள்வியை பார்க்கணும். இப்ப SO2க்கும் O2க்குமான தாக்கத்தில் SO3 வருவதாக குறிப்பிட்டிருக்கிறோம். இதை பற்றி நீங்கள் கணக்கை யோசிக்க வேண்டாம். மீளும் தாக்கம் சவுக்கியா எல்லாம் நீங்க யோசிக்கிறது இல்லை. சொன்ன வேலைக்கு நீங்கள் யோசிக்கணும். 27 பாகை சியில் மேற்படி தாக்கம் சுயமாக நடைபெறக்கூடியது அப்படி சொல்லியிருக்கு. 27 பாகை சியில் தாக்கம் சுயமாக நடைபெறுகிறது. சுயமாக நடைபெறுகிறது என்றால் டெல்டா ஜி 27 பாகைசில மைனஸ் டெல்டா ஜி 27 பாகைசில மைனஸா இருக்கு. எனினும்
உயர் வெப்பநிலையில் சுயமாக நடைபெறாதுன்னு சொல்லியிருக்கோம். சரி, 27 பாகைசில நடக்குது என்று வச்சுக்கொள்ற இந்த தாக்கத்தை 127 பாகைசியாக நான் கன்சிடர் பண்ணினால் டெல்டா ஜி பூஜ்ஜியத்துக்கு பிளஸ் அடையுது என்றுதான் அதன் அர்த்தம். சுயமாக நடைபெறாது என்ற அர்த்தம். 27 பாகைசியில் மேற்படிதாக்கம் சார்பில் 27 பாகைசியில் மேற்படிதாக்கம் சார்பில் டெல்டா எச் டெல்டா எஸ் டெல்டா ஜி என்ன மாதிரி என்று கேட்டிருக்கு. இப்ப முதலாவது விஷயம் 27 பாகைசில தாக்கம் நடக்குதோ இல்லையோ, நடக்குது, சுயமா நடக்குது. ஆகவே டெல்டா ஜி மைனஸ். டெல்டா ஜி மைனஸ் என்று இருக்கிற விடை தவிர்த்த ஏனைய விடைகளை நீங்கள் தட்டி கொண்டு இல்ல நாங்கள் அப்படி எடுக்கிறதா மிக பொருத்தமாக இருக்கும். முதலாவது சந்தர்ப்பம் 27 பாகைசில தாக்கம் சுயமானது. அப்ப டெல்டா ஜி மைனஸ். கேட்டதும் 27 பாகைசிலால் அதை விட கூடினது என்று கேட்கல தான். அப்ப முதலாவது விடையில டெல்டா ஜி பிளஸ் என்று வார விடைகள், முதலாவது விடையில டெல்டா ஜி பிளஸ் என்று இருக்கு, 5வது விடையில டெல்டா ஜி பிளஸ் என்று இருக்கு. அது வராது, தவிர்த்து கொள்ளலாம். சரி, அடுத்தது இந்த டெல்டா ஜி டெல்டா எச் டி இன்டு டெல்டா எஸ் இவ்வளவுக்கு ஒரு தொடர்பு இருக்கு. அந்த தொடர்பு இப்படி விவரிக்கப்படுது. டெல்டா ஜி சமன் டெல்டா எச் மைனஸ் டெல்டா எஸ் இன்டு டி என்றான டி இன்டு டெல்டா எஸ் என்றான. சரி, இங்க பாருங்க, உயர் வெப்பநிலையில இந்த தாக்கம் நடைபெறாதுன்னு சொல்லியிருக்கு. அதாவது டெல்டா ஜி வந்து பிளஸ் அடையுது. அப்ப வெப்பநிலை அதிகரிப்பு டெல்டா ஜியின் மறைத்தன்மையை குறைச்சு நேர்த்தன்மைக்கு கொண்டு வருது என்று சொன்னால், வெப்பநிலை மாற்றத்தால மாறக்கூடிய பருமன் இந்த இவருடைய பருமன் தான். டி இன்டு டெல்டா எஸ் இந்த பருமன் தான் வெப்பநிலையை மாத்தேக மாறக்கூடிய பருமன். அப்ப வெப்பநிலை அதிகரிக்கப்படும் போது டெல்டா ஜியின் நேர்த்தன்மை கூடிக்கொண்டு வருகிறது என்று சொன்னால், இந்த டி இன்டு டெல்டா எஸ் இந்த பெருமானம் மறையில பெருசா வரும். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் வரைக்கும் இவர் வந்து என்ன செய்வார், பிளஸ் நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பார். அப்ப அது நீங்கள் கவனமா இருக்கும். சமன்பாட்டில் ஒரு மைனஸ் இருக்கு. டெல்டா எச் இன்டு டெல்டா எஸ் இன்டு டி இந்த பெருமானம் வெப்பநிலையில மைனஸ்ல கூடிக்கொண்டு வருமாக இருந்தால் சமன்பாட்டில் இருக்கிற மைனஸ் அப்ப பிளஸ்ல கூடிக்கொண்டு வரும். டெல்டா ஜி பிளஸ்ல கூடிக்கொண்டு. ஆகவே டெல்டா எஸ் வந்து மைனஸாக இருந்தால்தான் வெப்பநிலை அதிகரிப்பு டி இன்டு டெல்டா எஸ் இந்த பருமனை அதிகரிக்கும், மைனஸிலே அதிகரிக்கும். சரிதான். அப்ப எந்திரப்பி மாற்றம் மைனஸ், எந்திரப்பி மாற்றம் மைனஸ். அப்ப நாங்கள் எந்திரப்பி மாற்றம் மைனஸ் ஆக இருக்கிற ஒரு விடையை பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்ப 4வது விடையில எந்திரப்பி வந்து பிளஸ் என்று சொல்லியிருக்கு. முதலாவது விடையில அதன் பட்டியிடம் தான் ஏற்கனவே. அப்ப இப்ப எங்கள்கிட்ட இருக்கிறது 2 விடை. எந்திரப்பி மைனஸ், எந்திரப்பி மைனஸ் டெல்டா ஜி வந்து மைனஸ். இதுதான் பிரச்சனை. ஒன்றுல மைனஸ் இருக்கு, இன்னொன்றுல பிளஸ் இருக்கு. இப்ப இந்த 2 விடையில தான் எங்களுக்கு குழப்பம். இங்க கவனிக்கணும். டெல்டா எஸ் மைனஸ் என்று சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. டெல்டா எச் பிளஸ்ல இருந்தா என்ன நடக்கும்? பிளஸ்ல இருந்தா சமன்பாட்டில் ஒரு மைனஸ், டெல்டா எஸ்க்கு ஒரு மைனஸ், மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். அப்ப இவ்வளவு பருமனும் பிளஸ்ல இருக்கும். இந்த டெல்டா எச் பிளஸ் ஆயிருந்தால் இந்த தாக்கம் எந்த ஒரு வெப்பநிலையிலும் சுயமாக நடைபெறாது. ஆகவே டெல்டா எச்சுக்கு பிளஸ் என்ற ஒரு பெருமானம் பொருத்தப்பாடற்றது. ஏன் 27 பாகைசில சுயமா நடைபெறுகிறது என்று சொல்லி இருக்கு. சரியா? உயர் வெப்பநிலையில தான் நடைபெறாது. அப்ப டெல்டா எச் வந்து மைனஸ்ல இருந்தால்தான் வெப்பநிலை அதிகரிக்கும் போது இந்த மைனஸ் பெருமானத்துல இருந்து இந்த பிளஸ் பெருமானம் பெருத்து கொண்டு போக ஒரு கட்டத்தில் என்ன செய்ய முடியாது, இது இதை தாண்டி வர டெல்டா ஜிக்கு பிளஸ் வரும். இது நீங்கள் சாதாரணமாக தியரியில விளங்கி கொண்டிருக்க வாய்ப்புகள் இருக்கு. அல்லது உங்களுக்கு சிக்கலாக இருக்கும் என்று சொன்னால் பெருமானத்தை போட்டு பார்க்கலாம். நான் பொதுவாக ஒரு பெருமானத்துக்களால விளங்கப்படுத்த முயற்சிக்கிறேன். பொதுவாக
எந்திரப்பி மாற்றத்துக்கும் வெப்ப உள்ளுறை மாற்றத்துக்கும் இடையில 1000 மடங்கு வித்தியாசம் இருக்கு. அதனால வெப்ப உள்ளுறை மாற்றம் கிலோ ஜூல்ல சொல்லப்பட்டிருந்தால் எந்திரப்பி மாற்றம் ஜூல்ல சொல்லப்படும். ஆகவே நான் இதை 1000 என்று இதை 3 என்று என்ற வசதிக்காக எடுத்துக்கொள்வேன். இந்த 2 பேரும் மறைப்பெருமானத்தை எடுக்கிற சந்தர்ப்பத்தில் 2 வேறுபட்ட வெப்பநிலைகள், இது வேறுபட்ட வெப்பநிலை. உதாரணத்துக்கு 300 கெல்வின் வெப்பநிலையிலையும் 400 கெல்வின் வெப்பநிலையிலையும் டெல்டா ஜியை நான் கணிக்க போறேன். டெல்டா ஜி 300 கெல்வின்ல என்ன மாதிரி அமைதுன்னு பார்ப்போம். டெல்டா எச் வந்து என்ன 1000 என்று நான் தான் எடுத்துக்கொள்றேன், சும்மா தான் எடுத்துக்கொள்றேன். பெருமானத்தை போட்டு இதை காட்டுறதுக்காக. சமன்பாட்டில் ஒரு சய இருக்கு. ஓகே, டெல்டா எஸ்க்கு ஒரு சய இருக்கு 3, வெப்பநிலை 300 கெல்வின். அப்ப சமன்பாட்டில் டெல்டா எச் மைனஸ், அப்ப சய 1000, சயதர சய சக 3 தர 300 900. ஆகவே டெல்டா ஜி வந்து சய 100 என்ற ஒரு பெருமானத்தை அடையும். அப்ப 300 கெல்வின் வெப்பநிலையில இந்த தாக்கம் சுயமாக நடைபெறும். இதே தாக்கத்தை நான் 400 கெல்வினுக்கு அதிகரிக்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். டெல்டா ஜிக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். டெல்டா ஜி சமன், இதுகள் எல்லாம் மாறாதுன்னு தானே நாங்கள் சொல்லிக் கொள்றோம். 1000 சமன்பாட்டில் ஒரு சயம், எந்திரப்பி மாற்றமும் சய 3 தான் சொல்ல போறோம். வெப்பநிலை மட்டும் 400. அப்ப இது சய 1000 அப்படியே இருக்கும். சயதர சய சக 3 12 1200. அப்ப டெல்டா ஜி வந்து சகன்னு ஒரு பெருமானத்தில் இருக்கு. சரியா? அப்ப டெல்டா எச்சும் டெல்டா எஸும் மறையாக உள்ள போது தாழ் வெப்பநிலையில டெல்டா ஜி மைனஸ் ஆக அமையும், தாக்கம் சுயமாக நடக்கும். உயர் வெப்பநிலையில டெல்டா ஜி பிளஸ் அமையும், தாக்கம் சுயமாக நடைபெறாது. சரிதான்? அப்ப இதுல இருந்து நாங்கள் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளலாம் என்றால், வெப்பநிலையை அதிகரிப்பதன் மூலம் எல்லா தாக்கங்களையும் சுயமாக நிகழ்த்தலாம் என்ற அந்த மூட கொள்கையில வெளியில வரலாம். சில தாக்கங்கள்ட்ட வெப்பநிலையை அதிகரிப்பதன் மூலம் அதை நிகழ்த்த முடியாது. அதுக்கு இது ஒரு எவிடன்ஸ். சரி, அப்ப உங்களுக்கு டெல்டா எச்சும் டெல்டா எஸும் மறையாக இருந்தால்தான் 27 தாழ் வெப்பநிலையில டெல்டா ஜி மைனஸ் ஆக வரும். தாழ் வெப்பநிலையில சுயமா நடக்குது என்று சொன்னதால டெல்டா ஜி மைனஸ் ஆயிருக்கிற விட கட்டாயம் வரும். 27 கேட்டிருக்கு. அப்ப டெல்டா எச் மைனஸ் ஆயிருந்தாதான் வெப்பநிலை அதிகரிக்க டெல்டா ஜி பிளஸுக்கு வர வாய்ப்பு இருக்கு. டெல்டா எச் மைனஸ் ஆயிருந்தாதான் தாழ் வெப்பநிலையில மைனஸ் என்ற ஒரு கணியம் பொருத்தப்பாடாக இருக்கு. இப்ப நீங்க எண் பெருமானத்தை வச்சுக்கொண்டு யோசிக்கலாம். ஒருவேளை இந்த 2ம் பிளஸ் ஆக இருந்தால் 300 கெல்வின்ல இதை யோசிங்க. 300 கெல்வின்ல 2ம் பிளஸ், டெல்டா எச்சும் பிளஸ் டெல்டா எஸும் பிளஸ் என்று யோசிங்க. டெல்டா ஜி சமன் 1000 சக 1000. சமன்பாட்டில் ஒரு சய இருக்கு, டெல்டா எஸும் சக 300 கெல்வின். அப்ப இப்ப என்ன 1000, இது சய 900. ஆகவே சக 100 வரும். அப்ப 300 கெல்வின்ல டெல்டா ஜி வந்து பிளஸ், தாக்கம் நடைபெறாது. இதே இடத்துல வெப்பநிலை அதிகரிக்கும், டெல்டா ஜியை பாருங்க, 400 கெல்வினுக்கு பாருங்க, 1000 சக 1000. சமன்பாட்டில் ஒரு சய சக 3, வெப்பநிலை வந்து 400 கெல்வின். இப்ப உங்களுக்கு இது 1000, இது சய 1020. அப்போ டெல்டா ஜிக்கு என்ன வருமானம்? சய 20. அகவெப்ப தாக்கம் எந்திரப்பி அதிகரிப்போட நிகழுமாக இருந்தால், அகவெப்ப தாக்கம் எந்திரப்பி அதிகரிப்போட நிகழுமா இருந்தால், இதுவும் பிளஸ் இதுவும் பிளஸ் ஆக இருந்தால் தாழ் வெப்பநிலையில சுயமா நடைபெறாது, உயர் வெப்பநிலையில சுயமா நடைபெறும். ஒரு புறவெப்ப தாக்கம் எந்திரப்பி குறைவோட நடைமுறைகள்ல அது தாழ் வெப்பநிலையில சுயமா நடைபெறும், உயர் வெப்பநிலையில சுயமா நடைபெறாது. இது நீங்கள் ஈக்குவேஷன்ல சமன்பாட்டின குறிகளை வச்சுக்கொண்டு யோசிக்கலாம். அது கஷ்டமாக இருந்தால் 2 பெருமானத்தை ஓரளவுக்கு ஞாபகத்துல வச்சுக்கொண்டு 20 வெப்பநிலைகள்ல கணிச்சு ஏதோ ஒரு தெளிவான முடிவை எடுத்துக்கொள்ளலாம். அந்த 2வது ஒரு வழியில நாங்கள் இதுக்கு சரியானபடி அணுகத்தானே, வேற வழி இல்லை எங்களுக்கு. சரியா? நீங்க ஒருக்கா பார்த்துக்கணும். இது உங்களுக்கு அடிக்கடி பாஸ் பேப்பர்ல இப்படி டைப் கேள்விகள் இருக்கு. அதை ஒமிட் பண்ணி நீங்க போகலாது, ஏதோ ஒரு விதத்துல விளங்கியே ஆகவும்.
உங்களுக்கு இது விட வந்து 2வது விட இருக்கும், பிரச்சனை இல்லை. நீங்கள் சிலதுகள் வந்து அளவீட்டு ரீதியாக ஞாபகத்துல வச்சிருந்தால் தெளிவா இருக்கும். பண்பறி ரீதியாக சில பேருக்கு விளங்காது. உங்களுக்கு ஓகே இருக்கும்னு நினைக்கிறேன். 9வது கேள்வியை பார்க்கணும். பின்வரும் கட்டியன்களின் தொகுதிகளில் எவை அமோனியா நீர்க்கரைசலுடன் உறுதியான சிக்கலைனை உருவாக்கும் என்று கேட்டிருக்கு. அதாவது ஒரு விஷயம் தெளிவாக குறிப்பிடப்பட்டது என்னன்னு சொன்னால், D7, D8, D9, D10 இலத்திரன் நிலையமைப்புகளுடைய D தொகுப்பு மூலக கட்டியன்கள் ஐதான அமோனியா நீர்க்கரசலோட சிக்கலைனை தோற்றுவிக்கும் என்று சொல்லி ஒரு தகவல் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த முடிவு பரிசோதனைகளுக்கால வந்ததாக இருக்கலாம். சரிதானே? D7, D8, D9, D10 இலத்திரன் நிலையமைப்புகளுடைய D தொகுப்பு மூலக கட்டியன்கள் ஐதான அமோனியா நீர்க்கரசலோட சிக்கலைனை தோற்றுவிக்கும். அந்த வகையில ஸ்கண்டியம், டைட்டேனியம், வனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், இரும்பு இவற்றின் இலத்திரன் நிலையமைப்பின்படி இவர்களுக்கு அமோனியா கரைசலோட ஐதான அமோனியா கரைசலோட சிக்கல் அயனி இல்லை. கோபால்ட், நிக்கல், செப்பு, சட்டை, கீழவார ஹெட்மியம், ஏஜி, கீழவார ஏஜு, ரசம் இவற்றுக்கு அமோனியாவோட சிக்கல் அயனை நீங்கள் கதைக்கலாம். D7, D8, D10 என்று வரும். இது D10. இது அசாதாரண நிலத்தில் இருந்தானே அப்படி வரும். அப்ப இந்த மூலகங்களுக்கு அமோனியா கரைசலோட சிக்கலையும் தோற்றுவிக்கப்படாது என்பது அது ஒரு முடிவு. சரிதானே? எனக்கு இந்த விளக்கங்களை பற்றி எல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. பரிசோதனையில பெறப்பட்ட முடிவுகளாக இருக்கலாம். அதான் இங்கே ஒரு தகவல் குறிப்பிடப்படுது. இந்த இலத்திர நிலையமைப்புகளை உடையவைதான் ஐதான அமோனியா கரைசலோட சிக்கலைனை தோற்றுவிக்கும். அப்ப குரோமியத்துக்கு அமோனியாவோட சிக்கல் எழுதி இருக்கிறோமே, CrNH3 6 times 3+ மஞ்சள் என்று சொல்லி அங்கே ஒரு தகவல் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. என்னன்னு சொன்னால் Cr3+ வந்து ஐதான அமோனியாவோட சிக்கலைனை தோற்றுவிக்காது. ஐதான அமோனியாவோட சிக்கலைனை தோற்றுவிக்காது. ஆனால் ஹைட்ரோக்சைடு வீழ் வடிவை தரும். என்றால் இதற்கு ஹைட்ரோக்சைடு நீர்ல கரையாது. அது வீழ் வடிவை தரும். பட் சிக்கலைனை தோற்றுவிக்காது. வீழ் வடிவு வரும், சிக்கலைன் வராது. அது நீங்க தெளிவா விளையாடுங்க. குரோமியத்துக்கு ஐதான அமோனியாவோட சிக்கலைன் இல்லை. இந்த இப்படி ஒரு சந்தர்ப்பம் இல்லையா? இங்க சொல்லப்பட்ட தகவல் இவர்களுக்கு தான். ஆனால் திரவ அமோனியாவோட குரோமியம் சிக்கலைனை தோற்றுவிப்பது அறியப்பட்டிருக்காங்க. NH3 லிக்விடோட பதில் அல்லது கான்சன்ட்ரேட்டட் செறிந்த அமோனியாவோட சிக்கலைன் உருவாகலாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. தலைவிரியானதான் சில நேரத்துல குழப்பத்துக்குரியாதான் இருக்கு. ஐதான அமோனியா கரைசலோட குரோமியத்துக்கு சிக்கலைன் இல்லை. ஆனால் திரவ அமோனியாவோட சிக்கலைன் இருக்கு. திரவ அமோனியாவோட உருவாக்குன்ற சிக்கலின் நிறம் வந்து மஞ்சள். என்ன சொல்றாங்க? கான்சன்ட்ரேட்டட் அமோனியாவோடையும் Cr வந்து சிக்கலைனை தோற்றுவிக்கலாம் சொல்றாங்க. இதை ஊதா நிறம் என்று சொல்லி அல்லது மென்சுவப்பு நிறம் என்று சொல்லியிருக்காங்க. கடைசியில பார்க்கிறவங்களுக்கு எல்லாமே ஒன்றுதாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் யாரோட சிக்கல் வந்த ஆண்டவனு தான் தெரியும். அப்ப கலந்து பார்த்தவனு தான் தெரியும். நாங்கள் கட்டமைப்பை பார்த்து கொண்டு நிறம் சொல்றோம் என்றால் எங்களுக்கு அது பிரச்சனை. அப்ப இது வந்து ஊதா அல்லது மென்சுவப்பு. ஒரு விஷயம் நோட் பண்ணி இருக்கிறான் என்னன்னு சொன்னா, இந்த சிக்கல் என்ற நிறம் வந்து நாங்கள் பயன்படுத்துற அமோனியாவின் செறிவிலும் அதன் தூய்மையிலும் தங்கி இருக்கும் என்று சொல்லி விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆகவே இந்த நிறத்தில் ஏற்பட்ட குளறுபடிக்கு ஒரு நியாயப்பாடு குறிப்பிடப்பட்டு இருக்கு. இந்த நிறம் வந்து ஏன் இந்த மாதிரி நடத்திய காட்டுது என்பதற்கு ஒரு நியாயப்பாடு குறிப்பிடப்பட்டிருக்கு. அமோனியாவின் நிறம் வந்து அதன் செறிவில இந்த சிக்கலின் நிறம் நீங்கள் பயன்படுத்துற அமோனியாவின் செறிவிலையும் அதன் தூய்மையிலையும் தங்கி இருக்கும் என்று சொல்லியிருக்கு. அப்ப திரவ அமோனியாவா இருந்தால் மஞ்சள், அதுல எந்த விதமான மாற்றுக்கதைக்கும் இடம் இல்லை. அப்ப உங்களுக்கு D தொகுப்பு மூலகங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இதுதான் விஷயம். இதுதான் அமோனியாவோட சிக்கலைன தோற்றுவிக்கும்.
அப்ப உங்களுக்கு முதலாவது விடையில பார்த்தா Pb2+ இருக்கு. Pb2+க்கு அமோனியாவோட சிக்கல் அயன் இல்லை. ஆனால் இது ஒரு ஈரியல்பு மூலகம் என்பதால NaOH சிக்கல் அயனை தோற்றிருக்கு. PbOH வந்து PbOH வந்து மிக NaOH சிக்கல் அயனை தோற்றுவிக்கலாம். மிக NaOH. PbOH 4 times 2- என்று சொல்லப்படுற ஒரு சிக்கல் அயன் வரலாம். அமோனியாவோட இது சிக்கல் அயனை தோற்றுவிக்காது. அப்ப முதலாவது விடையில Cu2+ நான் சொன்ன கேட்டகரிக்குள்ள வரும். Cu2+ Ag+ வரும். ஆனா Pb2+ இருக்கிறதால முதலாவது விடை பொருத்தப்பாடுறது என்ன Pb2+. Pb2+க்கு அமோனியாவோட சிக்கல் அயன் இல்லை. இரண்டாவது விடையில Fe2+ இருக்கு. அதான் நான் உங்களுக்கு முதல்ல இந்த தகவலை குறிப்பிட்டேன். இந்த கேட்டகரிக்குள்ள Fe2+ இல்லை. ஆகவே இதுக்கு ஐதான அமோனியாவோட சிக்கல் அயன் இல்லை. இது ஒரு முடிவு. மூன்றாவது விடையில Mn2+ இருக்கு. அதான் அதே காரணம் தான். Mn2+ இந்த கேட்டகரியில இல்லை. அப்ப அது சிக்கல் அயனை தோற்றுவிக்கும். நாலாவது விடையில அலுமினியம் 3+ இருக்கு. சாரி, அஞ்சாவது விடையில அலுமினியம் 3+ இருக்கு. அப்ப Al3+க்கு அமோனியாவோட ஹைட்ரோக்சைடு வீழ்வடி வரும். அது அமோனியாவின சிக்கல் அயனை தோற்றுவிக்கும். வேணுமென்றால் அதுவும் ஈரியல்வாக இருக்கிறதால மிக NaOH சிக்கல் அயனை தோற்றுவிக்கும். இப்ப நாலாவது விடையில தான் உங்களுக்கு Cu2+ இருக்குது, Na2+ இருக்குது, Zn2+ இருக்கு. இப்ப நீங்கள் இவற்றின் நிறங்கள் எல்லாத்தையும் படிச்சிருக்கிறீங்க. நிறத்தை ஒரு காய்ச்சி சொல்லிங்க. நிறம் வந்து குரோமியம் திரவ அமோனியாவோட சிக்கல் அயனை தோற்றுவிக்குது. குரோமியம் CrNH3 6 times 3+. இந்த சந்தர்ப்பம் திரவ அமோனியா. அதே மாதிரி கோபால்ட்டுக்கும் அமோனியாவோட சிக்கல் அயன் இருக்குது 2+. இதுக்கு சிக்கல். அடுத்தது வந்து நிக்கலுக்கும் அமோனியாவோட சிக்கல் இருக்கு. செப்புக்கும் அமோனியாவோட சிக்கல் இருக்கு. இது இணைப்பு 4 2+. குரோமியம் சாரி நிக்கல் செப்பு அமோனியாவோட சிக்கல் அயனை தோற்றுவிக்கும். இந்த இணைப்பு 4. இது இந்த இணைப்பு 6. சரியா? ஓகே. அப்ப கவனிங்க. இது ரெண்டு பேருக்கும் ஒரு நிறம். இது ரெண்டு பேருக்கும் இன்னொரு நிறம். இது மஞ்சள். இது ரெண்டு பேரும் மஞ்சள். இவன் வந்து நிக்கல் நீலம் இருக்கு. சில இடத்துல கருநீலம் குறிப்பிடப்பட்டிருக்கு. இவரே கருநீலம் என்று கதைக்கலாம். என்ன இருந்தாலும் நாங்கள் நீலம் என்றதை யோசிச்சு கொள்ளலாம். சரியா? குரோமியத்துக்கும் அமோனியாவுக்குமான சிக்கல் மஞ்சள், கோபால்ட்டுக்கும் அமோனியாவுக்குமான சிக்கல் மஞ்சள். இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னு சொன்னால் கோபால்ட்டுக்கும் அமோனியாவோட சிக்கல் வரும்போது கோபால்ட்டுக்கும் அமோனியாவுக்குமான சிக்கல் வரும்போது மஞ்சள் கபிலம் அப்படின்னு சொல்ல ஒரு நிறம் வந்து குறிப்பிடப்படுது. மஞ்சள் கபிலம். ஏன் அது மஞ்சள் கபிலம் என்பதற்கு விளக்கம் சொல்லப்படுது என்னன்னா, இந்த CONH3 twice இருக்குதானே, சாரி 6 times 2+, இது தன் ஒட்சியேற்றத்தின் மூலம் ஓட்டோ ஆக்சிடேஷன் என்று சொல்றாங்க. சுய ஆக்சிடேஷன் நடக்கும். தன் ஒட்சியேற்றத்தின் மூலம் இந்த 2+ வந்து 3+ ஆக ஒட்சியேற்றப்படுது. அப்ப CONH3 6 times 2+ என்ற கட்டியன் இப்ப 3+ என்ற கட்டியனாக ஒட்சியேற்றப்படுது. ஓட்டோ ஆக்சிடேஷன் என்ற சொல்லு பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரியா? தன்னிச்சையாக ஒட்சியேற்றப்படுது. அப்ப உங்களுக்கு நிறத்தை பாதிக்கின்ற காரணிகள்ல ஏற்றமும் குறிப்பிட்டிருக்கீங்க. ஒட்சியேட்டன் மைய அணுவின் ஒட்சியேட்டன் வந்து நிறத்தை பாதிக்கும். அப்ப இந்த சிக்கலினுடைய நிறம் வந்து கபிலமாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இதனுடைய நிறம் மஞ்சள். அப்ப ஒரு டெஸ்ட் டியூபுக்குள்ள CO2+ எடுத்து ஐதான அமோனியா கரைசலை நீங்கள் சேர்த்தீங்களாக இருந்தால் இது தன்னொட்சியேற்றத்தின் மூலம் இதை தோற்றுவிக்கும். ஆகவே எங்களுக்கு ரெண்டின்றையும் கலவை தான் தெரியும். அதனால மஞ்சள் கபில நிறம் பரிசோதனை ரீதியாக செய்யும் போது மஞ்சள் கபில நிறம் எங்களுக்கு அவதானிக்கப்படும். சரி, அப்ப இது ஒரு குழப்பத்துக்குரிய சந்தர்ப்பம் தான். ஆனால் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. ரிசோர்ட் புக்ல தான் இருக்கு. நான் ஒன்றும் புதுசா ஒரு இடம் பார்க்கிறேன். சரி, இப்ப இதுல குரோமியம், கோபால்ட், மஞ்சள். குரோமியத்தின் அமோனியா சிக்கலுக்கு ஊதா மென்சிவப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் சொல்லப்பட்டிருக்கு. பயன்படுத்துற அமோனியா என்ற தூய்மையிலேயும் செறிவிலையும் அதுக்கு நிறம் இருக்குன்னு சொல்லி. கோபால்ட் NH3 மஞ்சள். ஆனா மஞ்சள் கபிலம் என்று சொல்லி சில இடங்கள்ல இருக்கும். அதுக்கான காரணம் ஓட்டோ ஆக்சிடேஷன் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அதால இது +3க்கு வருது. சரிதானே? அப்ப இதுதான் அப்ப உங்களுக்கு Zn2+ வந்து ஒரு தாண்டலற்ற மூலகம். அப்ப இவற்றின் வீழ்வடிவுகள் வெள்ளியாக இருக்கும். சிக்கல்கள் நீர்க்கரசல்கள் நிறமற்றதாக இருக்கு. என்ன இருந்தாலும் நான் சொன்ன கேட்டகரிக்கு Zn2+ இருக்கு.
ஆகவே அது சிக்கலா என தோற்றிருக்கும். இந்த தகவல் வந்து 2011 வந்த கைட்ல இருக்கு. ஆர்ஆரோட அமோனியா சிக்கலை டீத்தோவு மூலங்கள் சிக்கலை உருவாக்கும் சொல்லி 10வது கேள்விக்கு விட வந்தது எங்களுக்கு. சைவரசம் 5.2 ஒரு விட வருதா? விளங்கல? சரி பாப்போம். அது சாதாரண ஒரு கல்குலேஷன் கேள்வி தானே. கேள்விக்கு ஆன்சர் போன ரைட் சரி என்று சொன்னால் ஆன்சர் வரும், அதுல பிரச்சனை இல்லை. அவங்க கவனி, நீங்கள் செய்த மெதட்ட பாருங்க, நான் சொல்றேன் என்ன மாதிரின்னு சொல்லி. இதுல வந்து மெதட்ல தான் அப்படி என்றால் விடப்பிழைக்கணும். முதலாவது விஷயம் சொல்லப்பட்டிருக்குது 1.51 கிராம் KiO3 என்று சொல்லியிருக்கிறேன். 1.51 கிராம் KiO3 வந்து எடுக்கப்பட்டிருக்கு. அது 100 சென்டிமீட்டர் கனம் கரைசல்ல கரைக்கப்படுது. H2SO4 சேர்த்து 100 சென்டிமீட்டர் கனம் கரைசல் ஆக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த எடுத்த KiO3 திணிவு 1.51 கிராம். சரி, எடுத்த KiO3 திணிவு 1.51 கிராம். அதிண்ட மூலர் திணிவு KiO3 மூலர் திணிவு வந்து உங்களுக்கு பொட்டாசியம் 39, அயடின் 120, 48, 214 கிராம் மூல் -1 என்று வரும். அப்ப தந்த திணிவையும் மூலர் திணிவையும் பயன்படுத்தி எடுக்கப்பட்ட KiO3 மூல காணலாம். ஒரு செயின் ரியாக்ஷன் என்றதால தீசமானங்கள் மிகவும் கருத்துல கொள்ளப்பட வேண்டும். அப்ப திணிவு 1.51 கிராம், மூலர் திணிவு 214 கிராம் மூல் -1. ஆகவே இதை சுருக்கும் போது எனக்கு 0.007 என்ற ஒரு விட வருது. எங்கேயாவது தசத்துல சொதப்பினா சொல்லுங்களா? 0.007 மூல் என்று வருது. இந்த 0.007 மூல் எங்க இருக்குதுன்னு சொன்னால் 100 சென்டிமீட்டர் கனம் கரைசலுக்குள்ள இருக்கு. அப்ப இந்த 100 சென்டிமீட்டர் கனம் கரைசலுக்குள்ள இந்த அளவு விட மாற்றப்பட்டிருக்கு. இதுல இருந்து ஒரு பகுதி வேறாக்கப்படுது. அதிண்ட கனவளவு வந்து 25 சென்டிமீட்டர் கனம் சொல்லிடு. அப்ப உங்களுக்கு ஏகவின கரைசல் தானே, இந்த 4ல் ஒரு பங்கு KiO3 அங்க வரும். இங்க வந்திருக்கிற KiO3 கேள்வி இருக்கா பாப்போம். மேல நீரில் மிகையாக கரைத்து KI சேர்க்க, இங்கதான் KI எல்லாம் சேர்த்திருக்கணும். சரி, இங்க KI சேர்த்திருக்கிறதால 0.007 மூல் KiO3யும் இந்த KiOட என்ன செய்யும் என்றால் தாக்கும். 0.007 மூல் KIயும் இந்த KiOட அப்ப தாக்கம் இங்கதான் நடக்குது. அப்ப நான் இங்கேயே தாக்கத்தை கருதுறேன். சரி, நான் இதுக்கு இப்ப இடம் மாட்டேன். அது அடுத்து இது தாக்கம் முடிஞ்சா பிறகு. அப்ப உங்களுக்கு தெரியும் KiO3க்கும் KIக்குமான தாக்கத்தில் I2 விடுவிக்கப்படும். இந்த தாக்கத்தை மறக்க கூடாதுன்னு சொல்றேன். நான் அநேகமாக நான் படிப்பிச்சா இந்த கொப்பிட ஃப்ரண்ட் சைட்ல வேறு எழுத சொல்றேன். சரிதா? இங்க H2SO4 பயன்படுத்தப்பட்டிருக்கிறதால 3 H2SO4 போதும். அரியன் சமன்பாடு எல்லாம் அவனுக்கு தாக்கத்தை சமப்படுத்தாமல் ஈசமான ரீதியில தாக்கம் சமப்படுத்தி இருந்தால் நல்லது. தாக்கத்தை நீங்க அறிவன் மேம்பாட்டு எழுதி ஞாபகத்துல வச்சிருங்க. அல்லது ஒட்சியேற்றம் தாழ்த்தல் முறையில இலகுவாக சமப்படுத்தலாம். இது +5ல இருந்து 0க்கு வருது. அப்ப 5 இலத்திரன இயக்கம். இது -1ல இருந்து 0க்கு வருது. 1 இலத்திரன இலக்கம். அப்ப இவர் 5 பேர் வேணும். இங்க ஒரு அயடின், இங்க 5 அயடின், அப்ப 3 I2 வரும். இது நீங்க ஒட்சியனை சமப்படுத்துறதுக்கு 3 நீரை போட்டு ஐதரசனை சமப்படுத்துறதுக்கு H2O போட்டாச்சு, H2SO4 போட்டாச்சு. இப்ப பீசமான KiO3க்கும் KIக்கும் H2SO4க்கும் I2க்கும் தெரிஞ்சால் அங்காலும் ஓகே. உங்களுக்கு இதுக்குள்ள இந்த 100 சென்டிமீட்டர் கனம் கரைசலுக்கு இந்த தாக்கம் நடக்குது. அப்ப இவருடைய மூல் 0.007 மூல். அப்ப 100 சென்டிமீட்டர் கனம் கரைசல்ல தாக்கத்தின் விளைவாக உருவாக்கப்படுற I2 மூல் இதுண்ட 3 மடங்கு. அப்ப 3 மடங்குன்னா 0.021 வரும். அப்ப இதுல சுருக்கல் பிழை இருந்தா எனக்கு சொல்லுங்க. 0.021 மூல். அப்ப இந்த 100 சென்டிமீட்டர் கரைசலுக்குள்ள இந்த தாக்கத்துல விடுவிக்கப்பட்ட I2 மூல் 0.001 மூல் என்றால் நீங்கள் பரிசோதனைக்காக எடுத்தது இந்த 25 சென்டிமீட்டர். ஆகவே 4ல் ஒரு பங்கு மூல் தான் நீங்க வரும்.
இந்த 25 சென்டிமீட்டர் கனம் கரைசல்ல இருக்கிற I2 மூல் வந்து இந்த 4 ஒரு பங்கு. 100 சென்டிமீட்டர் கனத்துக்குள்ள 0.02 ஒரு மூல் இருக்கும் என்றால் 25க்கு எவ்வளவு இருக்கும்? அப்ப 4 ஒரு பங்கு. அதை சுருக்கும் போது 0.00525 மூலன அமைக்கும். கால்குலேட்டர்ல சுருக்கினாலும் இப்படி வருது. நீங்க கையால் சுருக்கியிருந்தா உங்களுக்கு தசம் கொஞ்சம் வித்தியாசப்படலாம். ஆனா முடியும் முட்டுப்பெறும் தசம் 0.005 எடுத்தீங்கன்னா கூட பரவாயில்ல. 0.00525 எங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறோம்? இந்த 25 சென்டிமீட்டர் கனம் கரைசலை வந்து மாப்பொருள் காட்டி முன்னிலையில Na2H2O3 நியமிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறோம். அதுக்கு Na2H2O3 இந்த 20 சென்டிமீட்டர் கனம் தேவைப்பட்டதான். Na2H2O3 செறிவு இருக்கு. அப்ப இது பேசிக் கேள்விதான். கால்குலேஷன்ல நீங்கள் இந்த மாதிரி அடிப்படை கேள்வியை பார்த்துக்கணும். எந்த ரசாயன தாக்கத்தில் I2 விடுவிக்கப்பட்டதோ I2 அளவிடுவதற்கு நாங்கள் போக வேண்டியது Na2H2O3. இதுல மாப்பொருள் காட்டியாக பயன்படுத்தப்படும். கரணியில நிறமற்று போகும். இந்த மாப்பொருள் முடிவு புள்ளிக்கு சற்று முன்னர் சேர்க்கப்படும் என்றெல்லாம் சும்மா படிச்சிருப்பீங்க. ஆகவே தாக்கம் உங்களுக்கு தெரியும். பீசமானம் 1:2 சமப்படுத்துற ஒரு கஷ்டம் இல்லை. இதில் தெரிஞ்சிருக்க. இப்ப இந்த 25 சென்டிமீட்டர் கனம் கரைசலுக்குள்ள இருக்க I2 மூல் 0.00525 0.00525 பீசமானம் 1:2. ஆகவே Na2H2O3 மூல் ഇതിന്റെ 2 மடங்காக இருக்கும். ഇതിന്റെ 2 மடங்கு என்று சொன்னால் 0.0105 மூல் என்று வருது. உங்களோட தசந்தில இதுல இப்படி வரலாம். 0.01 கூட நான் சொன்னேன். நான் கால்குலேட்டர்ல தான் சுருக்கினேன். எனக்கு இப்படி ஒரு கூட அமையும். இப்ப கேட்டது Na2H2O3 செறிவு தான். Na2H2O3 செறிவு கேட்டு இருக்கிறதால நாங்கள் மூளை வந்து கனவளவால பிரிக்க வரும். இப்ப மூளை கனவளவால பிரித்தோம்னு சொன்னால் செறிவு N/CV படி மூல் தெரியும். 0.0105 மூல் செறிவு தெரியாது. கனவளவு 20 சென்டிமீட்டர் கனம் என்றாலும் பேசுகிறேன். சரியா? இப்ப 10.5 20 சொல்லி வரும். அவர் சுருக்கும் போது C வந்து 0.525 மூல் டெசிமீட்டர் -3 என்று அமையும். 0.525 மூல் டெசிமீட்டர் -3 இப்படி ஒரு விட வருகிறது. இதுல இங்க பிரச்சனை வரலாம்னு சொன்னால் இந்த மூல் கண்ட இடத்துல, மூலர்த்தனை கண்ட இடத்துல, இந்த தாக்கம் சமப்படுத்தின இடத்துல, பீசமானத்தோட அப்ளை பண்ணின இடத்துல, 100ல இருந்து 25 குறைச்ச இடத்துல நிறைய பிரச்சனைகள் வராது. இந்த கேள்வியில இடம் இருக்கு. இந்த கேள்விக்கு விடி எடுத்து போட்டு சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏனென்று சொன்னால் எங்கேயாவது ஒரு இடத்துல பிழை வரும் என்று யோசிச்சு கொண்டு வாராக்கள், கேள்வி எடுத்து கேட்க யோசிச்சு கொண்டு வாராக்கள், அந்த பிழையின் ரெக்கில வந்து அந்த ஒரு விடயங்களுக்கு 5ல் ஒரு விடையா தரலாம். இப்ப உதாரணத்துக்கு இதுல வந்து கன்வெர்ட் பண்ணாம ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்தால் அவர் 0.007 மூல பயன்படுத்தியிருந்தார். ஆனா உண்மையில எவ்வளவு பயன்படுத்தப்பட்டிருக்கு? 0.00525 வரும். அப்ப அது சில இதுல அப்படி பிள்ளைய கொண்டு வரும். இப்ப நீங்கள்லாம் அதை பார்க்கணும். ഇതിന്റെ മൂലിന്റെ 4ல் ஒரு பங்கு தான் நாங்க பயன்படுத்தப்படுது. சரிதான்? நீங்க செய்து பாருங்க. இந்த விட வருதுண்டு. இதுல வந்து விட இந்த விட இல்ல, ஆன்சர்ல இல்ல. ஓகே, பிரச்சனை இல்லை. இது வந்து சில இதுல தசங்கள் தானே மாறி குத்துப்பட்டாலும் சில அப்படி ஒரு விட 0.005 ஒரு விடை இருக்கு, 0.005 ஒரு விடை இருக்கு. ஆகவே அந்த விடைக்குள்ள நெருங்கி இருக்கணும். அப்ப தசத்துலதான் நீங்க கணித்தல்லையும் சில இதுல தசங்கள் பிள்ளை வரலாம் சொல்றான். நானே இந்த கணித்தல் என்ன நம்புறேன். எனக்கு அவ்வளவுக்கு கணித்தல் கன்சன்ட்ரேஷன் இல்லை. கணித்தல் கன்சன்ட்ரேஷன் இல்லைன்னு இல்லை, ஒன்றிலே கன்சன்ட்ரேஷன். இது வந்து என்ன எக்ஸாம் பேப்பர்ல இருந்து செய்யலாம் மிகவும் ஒரு டென்ஷனாக இருக்கு. ஆனா கேள்வி இந்த சிமுத்தா வரக்கூடிய ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு நிறைய விதமாக இப்படி ஒரு பேட்டர்ன் கேள்வி இருக்கு. ஒன்றை பயன்படுத்தினோன்று அதுல இந்த ஒரு பகுதி எடுத்து அப்படி இந்த பேசிக் கன்செப்ட் வந்து மாறாது. பதினொன்று செய்த நீங்களும் அது இருக்க பாப்போம். அப்ப
இதுல சைவரசம் 1 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 சைவரசம் 1 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 செறிவுடைய Na2CO3 என்று சொல்லியிருக்கு. இந்த கரைசல்கிட்ட pH தான் கேட்டிருக்கு. இந்த கரைசலுடைய pH என்னன்னு கேட்டிருக்கு. ஆனால் H2CO3க்கு 2 அயனாக்கம் தந்திருக்கேன். முதலாம் அயனாக்கம் K1 வந்து 1 × 10⁻7 என்றும், இரண்டாம் அயனாக்கம் K2 வந்து 1 × 10⁻11 என்றும் தந்திருக்கேன். அப்ப KW தரப்பட்டிருக்கு 1 × 10⁻14. இந்த கரைசல்கிட்ட pH பற்றி கேட்டிருக்கு. இந்த K1 K2 இங்க தந்திருக்கப்பட்டிருக்கிறதால நாங்கள் இதை 2 மாதிரி அணுகலாம். ஒன்று இப்படி அணுகலாம். H2CO3 இந்த முட்டான அயனாக்கத்துக்கு ஒரு தொடர்பு எடுக்கலாம். K1 K2 சார்பாக இந்த முட்டான அயனாக்கத்துக்கு ஒரு தொடர்பு எடுக்கலாம். நீங்க நீரை போட்டு எழுதி கொள்ளுங்க. முட்டான அயனாக்கத்துக்கு ஒரு தொடர்பு போடலாம். போட்டு இதற்குரிய ஒட்டுமொத்த கேயை இந்த K1 K2 சார்பாக காணலாம். நான் நினைக்கிறேன் நீங்கள் முதலாவது அயனாக்கம் 2வது அயனாக்கம் வழி ஒன்றால பெருக்கினீங்கன்னு சொன்னால் அந்த தொடர்பு கிடைக்கும். KA சமன் KA1 KA2 வந்து சரியா? ஓகே. அதாவது H2CO3 வந்து H3O பிளஸ் ஆகவும் HCO3 மைனஸ் ஆகவும் மாற முதலாவது அயனாக்கத்திற்கும், இந்த HCO3 மைனஸ் H3O பிளஸ் ஆகவும் CO3 மைனஸ் ஆவாரை இரண்டாம் அயனாக்கத்துக்கும் ஒட்டுமொத்த அயனாக்கத்துக்கும் ஒரு தொடர்பை நாங்கள் பெறலாம். இந்த அயனாக்கம் அந்த 2 அயனாக்கத்திட்டையும் ஒரு கூட்டல் தொடர்பு. அப்ப பெருக்கப்பட்டு வரும். சமநிலை மாறிலையும் பெருக்கப்படும். KA வந்து KA1 × KA2 வந்து இப்ப KA1 KA2 தெரிகிறதால நீங்கள் KA காணலாம். அப்ப இந்த மறுதலையாக நீங்கள் இப்படி எழுதினால் CO3 வந்து நீட் பகுப்பு எழுதினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு H2CO3யும் OH மைனஸும். அப்ப இது வந்து ஒரு மூலம், இணை மூலம். அப்ப KB என்று எழுதலாம். இந்த KBயை நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த KA KWயோட தொடர்படுத்தி எடுக்கலாம். எடுத்தீங்கன்னு சொன்னால் இதுண்ட சரிவும் இதுண்ட சரிவும் OH மைனஸ் இந்த சரிவின் வர்க்கம் இதுண்ட சரிவு இந்த KBயோட தொடர்பு. இந்த KB வந்து KA × KB இணை அமிலத்தின் KA மூலத்தின் KBயும் KWக்கு பெருக்கத்துக்கு சமனாக இருக்கு. நீங்க எடுக்கலாம். சரியா? எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த கணித்தல் வரும். விடை எடுக்கல இந்த கணித்தல் விட வரும். இதுல KBயை போட்டீங்கன்னா H2CO3 சரிவு OH மைனஸ் சரிவு ஒன்று கொண்டு சமம். அப்ப OH மைனஸ் சரிவின் வர்க்கம் என்று வரும். KB இது CO3 சரிவு பெருக்கி எடுக்கலாம். ஆனால் இந்த இடத்துல பாருங்க, பெருமானத்தை பாருங்க, 1 × 10⁻7 என்று இருக்கு. 1 × 10⁻11. அதாவது இந்த CO3 மூளை இயல்பை விட HCO3 மூளை இயல்பு குறைவு. நீங்க எப்படி படிச்சிருப்பீங்க? வெண்ணமிலங்கள்ட்ட இணை மூலங்கள் மூளை இயல்பு மிகவும் குறைந்த. உதாரணத்துக்கு HCl ஒரு வெண்ணமிலம். Cl- மூளை இயல்பு புறக்கணிக்கத்தக்கது. ஏன்? நீப்பகுப்பு அடையாத நடுநிலை என்று தானே சொல்றோம். ஆனா அசெட்டிக் அமிலம் ஒரு மென்னமிலம். ഇതിന്റെ அந்நியன் CH3COO- நீப்பகுப்பு அடைஞ்சு என்ன செய்யும்? காரக்கரசலத்தை. அப்ப வெண்ணமிலங்களினுடைய அந்நியன்கள் மூளை இயல்பு குறைந்தது. மென்னமிலங்களுடைய அந்நியன்களுக்கு மூளை இயல்பு கூட. இதுல HCO3- CO3 நாங்கள் இணை மூலங்களாக சொல்லலாம். இவருடைய இணை மூலம் CO3 இவருடைய இணை மூலம் HCO3. இந்த K1 1 × 10⁻7 K2 1 × 10⁻11. அப்ப யார் மிக மென்னமிலம்? HCO3- H2CO3 மிக மென்னமிலம். ഇതിന്റെ അയനാക്കത്തെ വിட ഇതിന്റെ അയനാക്കം കുറവുതാണ്. അതാണ് K2 சின்னனாயிருக்கு. അപ്പം அமில இயல்பை ஒப்பிட்டால் H2CO3 அமில இயல்பிலும் பார்க்க HCO3- அமில இயல்பு குறைவு. அதாவது இதை நான் அமிலம் என்று சும்மா அடையாளப்படுத்தினால் இதை மென்னமிலம் என்று அடையாளப்படுத்த வேண்டியது. அப்ப அமிலத்தின் இணை மூலத்தின் மூளை இயல்பை விட மென்னமிலத்தின் இணை மூலம் மூளை இயல்பு
கூடியது. ஆகவே நான் 2 நீர்ப்பகுப்பையும் கருத வேண்டிய அவசியம் இல்லை. CO3 2- இந்த நீர்ப்பகுப்பால வார OH- கருதினாலே போதுமானது. விளங்குதா? இப்ப ரெண்டுக்கும் ஒட்டுமொத்தமாக நீர்ப்பகுப்பு பார்க்கணும் என்ற அவசியம் இல்லை. H2CO3 அமில இயல்பை விட HCO3க்கு அமில இயல்பு குறைவு. அப்ப அதிண்ட இணை மூலம் என்று பார்க்க இது மூல இயல்பு கூடியது. அப்ப ഇതിന്റെ நீர்ப்பகுப்பு தால வாரதான் எங்களுக்கு பொருத்தப்பாடுடையதாக இருக்கு. ஆகவே நான் ஒரு அயனாக்கத்தை நெக்லெக்ட் பண்ணி 2வது அயனாக்கத்தை இங்க கருத்துல கொண்டு போறேன். சரிதான்? அப்ப நான் இந்த மெத்தட்ல செய்யல. என்னட்ட இருக்கிறது CO3 2-. சரி, என்னட்ட இருக்கிறது CO3 2-. அப்ப இந்த CO3 2-க்கு நான் முதல் அயனாக்கம் எழுதுவோம். CO3 2-க்கு அயனாக்கம் எழுதுவோம். முதலாவது அயனாக்கம் எழுதிக்கொள்ளும். CO3 2- H2O. நீர்ப்பகுப்பு எழுதினால் HCO3- OH- என்றும் வரும். சரி, HCO3- OH- என்றும் வரும். CO3 2- H2O, இது HCO3- இது OH-. இது இணை மூலம். அப்ப இவருக்கு நான் KB தான் பாவிக்க வேண்டும். CO3 2- வந்து ஒரு இணை மூலம். அப்ப இத KB என்று போட்டுக்கொள்ளலாம். ஆனா HCO3- அயனாக்கம் ஒன்று பார்த்திருக்கோம். HCO3- 2வது அயனாக்கத்தில் எழுதி இருக்கிறான் H3O+ என்றும் CO3 2- என்றும். இதைத்தான் நான் இந்த K2 என்று அடையாளப்படுத்தியிருக்கேன். K2 10-11 K2 1 தர 10-11. அப்ப K2 தெரியும். அப்ப K2க்கு கோவை எழுதினால் H3O+, K2 CO3 2- கீழ் HCO3-. இப்படி எழுதலாம். சரியா? அப்ப KBக்கு கோவை எழுதினீங்கன்னு சொன்னால், இவருக்கு KBக்கு கோவை எழுதினால் HCO3- OH- கீழ் CO3 2-. இது ஒரு இணை மூலத்தின் முதலாம் அயனாக்கத்துக்குரிய நீர்ப்பகுப்பு. இது HCO3- என்று சொல்லப்படுகின்ற அமிலத்தின் அயனாக்கத்துக்குரிய மின்னங்கள். இதான K2 என்று தந்திருக்கும். ரெண்டும் என்னட்ட இருக்கு. சரியா? இந்த ரெண்டையும் நான் ஒன்றோட பெருக்கினால் இது ஒரு சமன்பாடு, இது இன்னொரு சமன்பாடு என்று எடுத்து ஒன்றையும் 2ஐயும் பெருக்கினால் எனக்கு KB × K2 சமம். இங்க HCO3- இருக்கு, இங்க HCO3- இருக்கு, வெட்டுப்படும். இங்க CO3 2- இருக்கு, இங்க CO3 2- இருக்கு, வெட்டுப்படும். அப்ப H3O+ OH- பெருக்கப்படும். H3O+-னதும் OH- பெருக்கம் KW வந்து. ஆகவே KB இந்த உப்பின் நீர்ப்பகுப்புக்குரிய மாறிலி KB, இதனுடைய அயனாக்க மாறிலி K2 சமன் நீரின் அயனாக்க மாறிலி KW வந்து. அப்ப நான் இப்படி ஒரு தொடர்பு KB தர K2 வந்து KW. சரியா? KB தர K2 வந்து KW. எனக்கு என்ன வேணும்? இந்த pH வேணும். இந்த கரைசல்ல pH வேணும். OH- இந்த சரி வேணும். எனக்கு B வேணும், KB வேணும். இந்த தொடர்பு எடுத்திருக்கேன். KB தர K2 சமன் KW. ஆகவே KB சமன் KW-ன் கீழ் K2 வந்து அமையும். இப்ப KBக்கு 1 தர 10-14 போட்டு K2க்கு 1 தர 10-11 போட்டேன்னு சொன்னால் எனக்கு KB வந்துடும். எனக்கு என்ன வேணும்? இந்த நீர்ப்பகுப்பின் OH- இந்த தெரிவு வேணும். pH கேட்டுருக்கு. ஓகே, அப்ப நான் இதை அழிக்கிறேன். இவருக்கு கோவை எழுதியிருக்கல, இங்க பாருங்க, இது இந்த கோவை. HCO3- இந்த சரிவு OH- இந்த சரிவும் சமன். அப்ப நான் என்ன செய்யலாம்? OH- இந்த சரிவின் ஸ்கொயர் என்று எழுதி கொண்டது. ഇതിന്റെ சரிவும் சமன் என்றால் வர்க்கம் தான். அப்ப OH- இந்த சரிவின் ஸ்கொயர். KB என்று எழுதலாம். 1 தர 10-14 நீரின் அயனாக்க மாறிலி K2 1 தர 10-11. CO3 2- இந்த சரிவு மேல வந்து பெருக்கும். எவ்வளவு வந்து தந்திருக்கேன்? 0.1 மோல் டெசிமீட்டர் -3 தந்திருக்கேன். அவை OH- இந்த சரிவின் வர்க்கம்
என்பது 1 தர 10 14 1 தர 10 11 தர தசம் 1. உங்களுக்கு இது 10 15 இது 10 11 10 4 என்று மிஞ்சி OH மைனஸ் இந்த செறிவு 1 தர 10 4 மூ டெசிமீட்டர் மைனஸ் 3 ஸ்கொயர் 6 அழகா போட்டு அப்ப இது ரூட் தான் வரும் இவர் ஃபுல்லா அப்ப வெளியில வரைக்கும் 1 தர 10 2 3 டெசிமீட்டர் மைனஸ். இதுல ஒரு அயனாக்கத்தை நான் புறக்கணிச்சிருக்கேன். அதுக்குதான் நான் சொல்லியிருக்கேன் வெண்ணமிலங்கள் இணை மூலம் மூளை இயல்பு குறைந்தது. அப்ப HCO3 மைனஸோட ஒப்புடைய H2CO3 அமில இயல்பு கூட. அப்ப அதிண்ட இணை மூலத்தின் மூளை இயல்பு நாங்கள் புறக்கணிக்கலாம். HCO3 மைனஸ் இந்த இணை மூலம் CO3 மைனஸ் மூளை இயல்பு கூட. அப்ப அவரை மட்டுமே கருத்துல வரும். அப்ப இந்த கரைசல் இந்த pHக்கு யார் காரணம் என்று கேட்டால் CO3 மைனஸ் அயனாக்கம் காரணம் என்று சொல்லலாம். OH மைனஸ் இந்த சரிவு 2 POH 2 வரும். pH வந்து 12 வரும். இல்ல ரெண்டின் அயனாக்கத்தையும் கணிக்க போறீங்களன்னு சொன்னா நான் சொன்ன மாதிரி Ka வந்து Ka1 Ka2 வந்து போட்டுட்டு அந்த Ka-க்கு கோவை எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 சொச்சத்துல விட வரும். அவ்வளவுக்கு நீங்க யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி எடுக்கலாம். ரெண்டின் அயனாக்கத்தையும் கருத்துல வந்தா 13 சொச்சத்துக்கு வரும். சரியா? இல்லையா தேர்தா? ஓகே, அப்ப நாங்கள் அடுத்த மிச்சம் பார்ப்போமா?